अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரலை ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் சென்ற வாரமும் நவீன கொள்கைகள் குழப்பம் தொடர்பிலும் இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டு வரக்கூடிய தவறான போக்கு தொடர்பிலும் உரையாற்றும் போது, சூப்பர் முஸ்லீம் என்கிற சேனலூடாக யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமாக சொல்லப்பட்டு வந்த தவறான கருத்துக்களுக்கான விளக்கங்களை சொன்னோம். ஏற்கனவே அதற்கு முன்னரும் 2 உரைகளூடாக சூப்பர் முஸ்லீமுடைய யாஜூஜ் மாஜூஜ் தொடர்பான 1, 2, 3 ஆகிய பாகங்களுக்கான பதிலுரை சொல்லப்பட்டிருந்தது. அதில் நியாயமான பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் ஹதீஸில் சில பகுதிகளை வேண்டுமென்றே திட்டமிட்டு மறைத்தது தொடர்பிலே சில வாதங்கள் ஆதாரங்களோடு எடுத்து வைக்கப்பட்டது. இருந்தாலும் சகோதரர் முஸ்தபா அவர்கள் தனது 4ஆம் பாகத்தை பார்க்காமலே பதில் சொல்லியிருக்கிறார் என்பதை காரணம் சொல்லி அதற்கு பதில் சொல்வதை தவிர்த்து வந்தார். எனவே அவருடைய குறையை போக்கும் முகமாகத்தான் சென்ற வாரம் 4ஆம் பாகத்தில் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் தொடர்பிலே எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாதங்களுக்கு மறுப்பு சொல்லப்பட்டது. இருந்தாலும் ஹிலாஃபா உருவாக வேண்டும், இன்று இருக்கக்கூடிய மோசமான ஆட்சிகள் அழிய வேண்டும், கலீஃபாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உமர் ரலியல்லாஹு அவர்களைப் போல அவர்கள் ஒரு கருத்தை சொன்ன நேரத்தில் ஒரு பெண்மணி எழுந்து தட்டி கேட்டார்கள், அவர்கள் உடனே அங்கீகரித்தார்கள். இப்படித்தான் ஹிலாஃபா இருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய சகோதரர் அவருடைய உரை தொடர்பிலே, அவர் வைத்த வாதங்கள் தொடர்பிலே, அவருடைய கருத்து தொடர்பிலே எழுக்கப்பட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், எனக்கு வேற வேலை இருக்கிறது, குடும்பத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஆணவ போக்கிலே, ஒரு அகங்கார போக்கிலே இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அவருடைய இந்த கருத்தை ஏற்று வரவேற்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக பலரும் எங்களுடைய உரைகளின் கீழால் கமெண்ட் பண்ணுவதை பார்க்கிறோம். ஒரு பெண் பேரில் இருக்கக்கூடிய பெண்ணா அல்லது ஆணா என்பது தெரியவில்லை, இவன் உளறுகிறான். ஒரு அடுத்த மனிதனை பேசுகிற போது அவன் இவன் என்று நாகரிகம் இல்லாமல் பேசக்கூடிய போக்கு, காசு வசூல் பண்றதுக்கு வேலை பார்க்கிறான் என்று தப்பபிப்பிராயத்தை சொல்லக்கூடிய போக்கு, டுபாக்கூர் ஆலிம்சா என்று கேவலப்படுத்துகிற போக்கு, சம்பந்தமே உலக அறிவு எந்த சம்பந்தமே இல்லாமல் வேலூர் இப்ராஹிம் மோடியை அதாவது தலைவர் என்று சொன்ன நேரத்தில் நீ எங்கிருந்தாய், இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்கள் பண்ணுவதை பார்த்தால் மாஷா அல்லாஹ் முஸ்தபா, உங்களுக்கு பின்னால ஹிலாஃபாவை உருவாக்கக்கூடிய பன்மாண்டி நிறைஞ்ச, அறிவு நிறைஞ்ச, ஆன்மீகம் நிறைஞ்ச ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்திருக்கிறீர்கள் சகோதரர்களே. இது உங்களுடைய கேவலத்தையும், நீங்கள் பேசக்கூடிய அரசியல் சைத்தானிய அரசியல் நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்கிறதுக்குமான எடுத்துக்காட்டு தான் உங்களுடைய சகோதரர்களுடைய, உங்களை பின்பற்றக்கூடிய உங்களுடைய முக்கல்லிதிகளுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது. நீங்களும் அந்த கேவலமான சிந்தனை போக்கை, நான் என்கிற ஆணவத்தில் இருக்கிறீர்கள், இவனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமா என்கிற ஒரு ஆணவத்தில் இருக்கிறீர்கள், சைத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். அதே போன்றுதான் உங்களால் உருவாக்கப்பட்ட உங்களுடைய முக்கல்லிதிகளும் அல்லது உங்களுடைய அதாவது பின்பற்றி வரக்கூடியவர்களும் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஆணாக இருந்தாலும் அப்படி இருக்கிறார்கள், பெண்ணாக இருந்தாலும் அப்படி இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், நல்லொரு சமுதாயத்தை உருவாக்கி வருகிறீர்கள் என்பதற்கு இது தெளிவான எடுத்துக்காட்டா இருக்கு. நீங்க போற பாதை ஹிலாஃபா என்கிற இஸ்லாமிய ஆட்சியை நோக்கியா அல்லது சைத்தானுடைய ஆட்சியை நோக்கி போகிறீர்களா என்பதற்கு இதுவே போதுமான சான்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது, இந்த இவர்கள் பேசக்கூடிய இந்த இல்முனாட்டிகள் பிரச்சனையை பொறுத்தளவில் நாங்கள் ஒன்றும் இந்த இல்முனாட்டி என்று சொல்லக்கூடிய அல்லது சீக்ரெட் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய இவர்களை ஆதரவிக்கிறார்கள் அல்ல. அமெரிக்காவோ இஸ்ரேலோ
அநியாய நாடுகள் என்பதிலும் அக்கிரமம் செய்யக்கூடிய நாடுகள் என்கிறதையும் சின்ன சின்ன நாடுகளை வஞ்சித்து வாழக்கூடிய நாடுகள் என்கிறதும் அடுத்த மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் என்பதிலும் எங்களுக்கு எல்லளவும் எள்முனை அளவும் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான். இதைத்தான் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்கன்னு நீங்க சொல்கிற போதுதான் அந்த இடங்களிலே நாங்கள் ஹதீஸுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை சுட்டிக்காட்ட வேண்டி வருகிறது. அடுத்தது, இந்த இல்முனாட்டி சம்பந்தமாக பேசுகிறவர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கிறது. மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள். பயந்தவன் இருட்ட பார்த்தும் பேய் என்று சொல்வது போல இந்த இல்முனாட்டிகள் சம்பந்தமா பேசுறவங்க இந்த அதே மாதிரி எங்களுடைய சகோதரர் முஸ்தபா அல்லது அபு ஆசியா, நான் பின்னால சொல்ல போகக்கூடிய சகோதரர் அபு ஆசியா போன்றவர்களுக்கு பார்க்கறதெல்லாம் யஜூஜாகவும் மஜூஜாகவும், நம்முடைய அபு ஆசியாவை பொறுத்தளவில் ஜூஸாகவும் அதே மாதிரி தஜ்ஜாலாகவும் இருக்கிறது அந்த ஒரு வகையான அதாவது ஒரு நோய் தான். பொதுவாக இந்தியாவில் சொல்லுவாங்க, இந்தியாவில் மழை பெய்யலைன்னா பாகிஸ்தான் சதின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தானை சொல்லி இது பாகிஸ்தானை செஞ்சுக்கு, இது பாகிஸ்தான் சதியா இருக்குன்னு சொல்லி அப்படியே ஆகினது போல இவங்களுக்கு என்னதான் நடந்தாலும் இது யாஜூஜு, இது மாஜூஜு, இது தஜ்ஜாலு, இது தாபத்துல் அருள், இப்படி கொண்டு போற ஒரு போக்கில் இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மூன்றாவது, இந்த இலுமினாட்டிகள் சம்பந்தமாக பேசுறவங்களை பார்க்கிறபோது அல்லது இந்த யாஜூஜ் மாஜூஜ் இந்த பேசுறவங்களை பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வருகிறது. என்னன்னு சொல்லி சொன்னா, சில அமைப்புகள் இருக்கிறது, அவங்களுக்கு எதிராக பேசுவதற்கு அவங்களே ஆட்களை உருவாக்குவாங்க. அது அவங்களோட ஹீரோயிசத்தை கூட்டிக் கொள்றதுக்காக இருக்கலாம் அல்லது வேற வேற உள்நோக்கங்களுக்காக இருக்கலாம். சில நேரங்கள் அரசியலுக்காகவும் இப்படி நடப்பதுண்டு. உதாரணமாக, ஒரு ஊர்ல 2 கட்சி இருக்குது, 1,00,000 வாக்கு வங்கி இருக்குது. இந்த கட்சிக்கு 30,000 வாக்கு வங்கி, இந்த கட்சிக்கு 30,000 வாக்கு வங்கி, சம பலத்தில் இருக்கிறாங்க. நடுவுல 40,000 வாக்கு இருக்குது. இந்த 40,000 வாக்கு சில பேர் இந்த கட்சி மேல, அதாவது ஏ கட்சி மீது வெறுப்புள்ளவங்க, அவங்க பி கட்சிக்கு வாக்களிப்பாங்க. ஏனென்றால் பி கட்சி நல்லதுங்கிறதுக்காக இல்ல, ஏ கட்சி மீது உள்ள கோபத்தினால் பி கட்சிக்கு வாக்களிப்பாங்க. சிலர் பிரச்சாரத்தை பார்த்து அங்கிட்டு இங்கிட்டு மாறக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த சில ஏ கட்சி என்ன செய்வாங்கடா, என்ன திட்டத்துக்குண்டு, தன்னை திட்டத்துக்குன்னு ஒரு ஆளை செட் பண்ணி போட்டுருவாங்க. நீ என்னைய கடுமையா எதிர்த்து பேசு, எப்படி வேணாலும் எதிர்த்து பேசுண்டு. அவரும் கடுமையா எதிர்த்து பேசுவார். அப்ப இந்த 40,000 பேர்ல இருந்தாங்களே இந்த கட்சி மேல வெறுப்பானவங்க, அவங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடாம இவன் தான் நல்லா எதிர்க்கிறான்னு அந்த 3வது எதிர்க்கிறவனுக்கு போடுவாங்க. இது இந்த கட்சி தனக்கு எதிராக ஒரு குரூப்பை உருவாக்கம் எதுக்குன்னு சொன்னா, தன்னை விரும்பாதவர்களுடைய வாக்கு அடுத்தவனுக்கு போயிடக்கூடாது, அது தனியா வேற எங்கேயாவது போய் சேரட்டும் என்கிறதுக்கு மாதிரி செய்வாங்க. இப்ப இந்த மாதிரி சில நேரங்கள்ல ஒரு குறித்த குருவை எதிர்த்து பேசுறவங்க சில நேரம் அவங்கள ஆக்களா இருப்பாங்க. சில நேரம் அப்படி உருவாக்கப்படுறவங்களுக்கே நாங்க இவண்ட ஆளாத்தான் இந்த வேலை செய்யறோம்னு தெரியாம இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த குரூப் மேல ஒரு சந்தேகம் வருது, இவங்க யாரால இயக்கப்படுறாங்க, எதுக்காக இப்படி போயிட்டு இருக்கிறாங்க என்கிற ஒரு சந்தேகம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்னுடைய அந்த உரைக்கு பிறகு சகோதரர் அபு ஆசியா அவர்கள் ஒரு வீடியோ கிளிப்பை போட்டிருந்தாங்க, ஒரு 17 நிமிட வீடியோ கிளிப். அபு ஆசியாவுடைய புத்தகங்களை நான் வாசிச்சிருக்கிறேன். அவருடைய பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்த நினைவு இருக்கிறது. அது நான் நினைக்கிறேன் பிஜி அவர்களோடு இருந்த பேசிய வீடியோ போல. அதுல பேசியிருந்தாரு, யாரெல்லாம் இந்த ஆட்சி கிலாவா பத்தி பேசுறாங்களோ அவங்கெல்லாம் ஷியாக்களுடைய வழியில வந்தவங்க மாதிரி பேசுங்க. அந்த பேச்சு ஞாபகம், அதை ஒரு தர்க்க வியசலுக்காக நான் எடுக்கல. அப்படி பேசினா அவருடைய நிறைய புத்தகங்கள் நானும் வாசிச்சிருக்கிறேன், பலருக்கு அன்பளிப்பு செஞ்சிருக்கிறேன். சகோதரர் அபு ஆசியா அவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அப்ப நானும் ஆர்வப்பட்டு அவர் மேல ஒரு மரியாதை வச்சு, ஷேக் உங்களுடைய உரை முழுசா முடிஞ்சதுக்கு பிறகு, அரைவாசில் முடிச்சிட்டீங்க, முழுசா முடிஞ்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு பதில் தாருன்னு நானும் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். அவரை நான் ஷேகுன்னு கூப்பிட்டது ஒரு மரியாதைக்காக நான் அப்படி பேசியிருந்தேன். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் அவருக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க, அவருக்கு விவசே கிடையாது, இந்த பிரச்சனையை மையமா வச்சு அவர் உள்ள நுழைய பாக்குறாரு, அவருக்குரிய விவச கூட்டிக்குள்ள பாக்குறாரு, இவரை ஹிலாவா பத்தி பேசுறவங்களே கணக்கில் எடுக்க மாட்டாங்க, இவர் இந்த குர்ஆன் ஹதீஸை பெருசா மதிக்கிற போக்கு உள்ளவர் இல்லை என்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை அந்த சகோதரர்கள் சொன்னார்கள். நானும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அடுத்த மனுஷன் இதை வச்சு நாங்க முடிவு பண்ணக்கூடாது,
அவர் ஏதோ சொல்லியிருக்கிறாரு பார்ப்போம் என்று நான் சொல்லியிருந்தேன். இரண்டாம் பாகத்தை பார்த்ததுக்கு பிறகு அவர்கள் சொல்வதில் ஓரளவு உண்மை இருக்கிறதோ என்று நான் யோசிக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. இருந்தாலும் நான் இதை அவருக்கும் சகோதரர் முஸ்தபா அவருடைய சிந்தனை போக்கக்கூடிய சகோதரர்களுக்குமான ஒரு செய்தியாக நான் பேசி யாஜூஜ் மாஜூஜோட சம்பந்தப்பட்ட செக்டரை நான் க்ளோஸ் பண்றேன். எது வரைக்கும் சொன்னா, சகோதரர் முஸ்தபா அவரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவராக ஆள் வச்சு பேசாம, சின்ன பையங்களை வச்சு பேசாம, இவங்களுக்கு நான் பதில் சொல்ல தெரியல என் பையனே பேசணுங்கிற மாதிரியான பதில் சொல்லாம, அல்லது சில உலமாக்களுக்கு பெண் வயசுல போட்ட மாதிரி இந்த திருதாளங்கள் பண்ணாம, நேருக்கு நேரம் அவருடைய நெஞ்சு நிமிர்த்தி அவருடைய கருத்துல அவர் உறுதியா இருக்கிறான்னு சொல்லி சொன்னா பதில் பேசினார் என்றால் அவருக்காக நம்ம அதை தொடரலாம் என்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, உங்களுடைய பேச்சு நிறைய குர்ஆன் வசனம் சொல்றீங்க, ஹதீஸ் சொல்றீங்க. கொஞ்சம் குர்ஆன் வசனம் ஹதீஸ் குறைச்சி நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்க நிறைய சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்களை பொறுத்தவரை எக்ஸ்பர்ட். குர்ஆனோட மோத விட்டு, ஹதீஸோட மோத விட்டு, குர்ஆனை ஹதீஸ் மோத விட்டு உங்களை என்ன செஞ்சிருவாங்க, தோற்கடிச்சிருவாங்க. சகோதரர் அபு ஆசியா அவர்கள் ஆரம்பமாக சகோதரர் முஸ்தபா அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னாரு. நீங்க அதிகமா குர்ஆன் ஹதீஸை சம்பந்தப்படுத்துறீங்க, குர்ஆன் ஹதீஸை நீங்க சம்பந்தப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த சலஃபி குரூப் என்கிறவங்க குர்ஆன் ஹதீஸ்ல எக்ஸ்பெக்ட் ஆகிருக்கிறாங்க. நீங்க அப்படி பேசுனீங்கன்னு சொன்னா குர்ஆனோட மோத விட்டு, ஹதீஸோட மோத விட்டு உங்களை தோக்கடிச்சிருவாங்க என்று சொன்னார். அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கொள்றேன். அதாவது சகோதரர் முஸ்தபா இருந்தாலும் சரி, இந்த அபு ஆசியா அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய இந்த இஸ்ரேலுக்கு எதிரான கருத்து, அமெரிக்காவுக்கு எதிரான கருத்து, இந்த யூதர்களுக்கு எதிரான கருத்து, அவங்க செய்யக்கூடிய சதிகள், அவங்க செய்யக்கூடிய மோசடிகள், போர்களை மூட்டிடுறது, இந்த நோய்களை உருவாக்குறது, விவசாயத்தை அழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பேசிட்டு போனாங்கன்னு சொன்னா நமக்கு அது பிரச்சனையே இல்லை. சரிங்களா, நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ஆனா ரசூல்லா சொன்னது இதைத்தான். ரசூல்லா சொன்னது ஹதீஸை கொண்டு டச் பண்ணுகிற போது, குர்ஆனை கொண்டு டச் பண்ணுகிற போது நம்ம அது குர்ஆனுடைய இந்த கருத்து இதுக்கு சொல்லப்பட்டது இல்லைங்கிறத தெளிவுபடுத்த வேண்டி வருகிறது. அந்த வகையில இப்ப நம்மளோட ஹீலர் பாஸ்கர் பேசுறாரு, இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள் இது சம்பந்தமா பேசுறாங்க. அப்படி இருக்குமாக இருந்தால் அது ஒரு பிரச்சனை இல்லை. இதுல ரெண்டாவது பகுதி, அவர் எங்களை பத்தி ஒரு தவறான கருத்தை சொல்றாரு. குர்ஆனோட மோத விடுவாங்க, ஹதீஸோட மோத விடுவாங்க. நாங்க சொல்றது என்னன்னா, குர்ஆனையும் மோத விடாம ஒன்றை வச்சு புரிஞ்சு கொள்ளணும். ஹதீஸையும் மோத விடாம எல்லாத்தையும் இணைச்சி விளக்கம் எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய அடிப்படையே. குர்ஆனோட மோத விடுறது, அல்ல ஹதீஸோட மோதுவது, ஹதீஸையும் கேள்விகளை வச்சு பகுத்தறிவோட மோத விடுறதுங்கிறது சகோதரர் அபு ஆசியாவுடைய போக்காக இருக்குது. அவருடைய இரண்டாவது இதுல இது தெளிவா விளங்குது. எனவே இந்த இதுல அவர் முஸ்தபா சகோதரருக்கு ஒரு ஆலோசனை சொல்ற அதே நேரத்தில் நம்மளை டேமேஜ் பண்ணுகிறார் என்கிற ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனா உங்களை மாதிரி ஸ்காலர்ஸ் எல்லாம் எப்படின்னா, நீங்க பொலிட்டிக்கலி தெரியாது, மதரசால பாடத்திட்டமும் கிடையாது, ரெண்டாவது நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஷிர்க்கு முக்கியத்துவம் கொடுங்க, பிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடியவங்க. நீங்க பாலிடிக்ஸ் பேச மாட்டீங்க. ஆனா இந்த தலைப்பு என்னன்னா, பாலிடிக்ஸ் சம்பந்தமான விஷயம். அப்படி பாலிடிக்ஸ் சம்பந்தமான விஷயம் நான் இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்றீங்க? ரெண்டாவது, எனக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு, நீங்க இதை பேசிருக்க வேண்டியதில்லை, பேசாம இருந்திருக்கலாம்னு தோணுதோ. ஏண்டா இது பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம். இது பொலிட்டிக்ஸை பொறுத்த அளவுல இந்த கிலாஃபா பத்தி பேசுறவங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. உங்களுக்கு பொலிட்டிக்கலை பத்தி தெரியாது, ஏன்னா மதரசாவுல பாடத்திட்டத்துல பொலிட்டிக்கல் இல்லை என்கிற ஒரு செய்தியை சொல்றாரு. இந்த இடத்துல நான் சகோதரருக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கு. சகோதரர் அபு ஆசியா, நேரா உங்களை பார்த்து நான் பேசுறேன். மற்ற சகோதரர்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேணுங்கிறதுக்காக பகிரங்கமாக பேச வேண்டியிருக்கிறது. இதுல அவர் சொல்றாரு, உங்களுக்கு பொலிட்டிக்கல் தெரியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்க மദ്രസா சிலபஸ்ல பொலிட்டிக்கல் இல்லைன்னு சொல்றாரு. இது அதாவது அபு ஆசியாவுடைய ஒரு யூகம். இவர் மദ്രസാல படிச்சவர், எனவே மദ്രസா சிலபஸ்ல பொலிட்டிக்கல் இருக்காது, எனவே இவருக்கு பொலிட்டிக்கல் தெரியாம இருக்கும். இது அவருடைய ஒரு யூகம். ஆனா அல்லாஹ்வுடைய அருளால இலங்கையில நாங்க படிச்ச மദ്രസാவுல மார்க்க கல்வி என்கிற சொல்லப்படக்கூடிய இந்த தஃப்சீர், உசூல் ஃபிக்ஹ், உசூல் ஹதீஸ், இந்த அரபு மொழி, நஹ்வு, ஸரஃப், பலாகா, இந்த மாதிரியான அரபு பாடங்களோடு சேர்த்து எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் அதையும் நடத்துவார்கள். அது ஓ லெவல், ஏ லெவல், உங்க நாட்டுக்கு +1 +2 சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த ஓ லெவல், ஏ லெவல் முடிச்சா அதுக்கப்புறம் தான் அவங்க பல்கலைக்கழகம் போகலாமா இல்லையான்னு தெரிவாகுவாங்க. எங்களுடைய நாட்டில் ஏ லெவல், அதாவது உயர்தர கற்கையில
நான் தெரிவு செஞ்ச பாடம் வந்து பொலிட்டிக்கல். எங்களுக்கு பொலிட்டிக்கல் படிச்சு தந்தவர் அப்போது பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராக இருந்த அனிஷேருங்கிறவர். இப்போ அவர் ஒரு கலாநிதியாகவும் அதாவது முதுநிலை விரிவுரையாளரும் இருக்கிறார். அவருக்கு எங்கேயாவது எங்களை கூட்டங்களில் கண்டா கூட என்னையும் முபாரக் சலபியையும் கண்டா எனக்கு விருப்பமான மாணவர்கள் இவர்கள்னு சொல்லுவார். ஏனென்றால் பாடசாலையில் படிக்கிறவங்க 2 வருஷத்துல முடிக்கிற சிலபஸை 3 மாசத்துல எங்களுக்கு முடிச்சு ஏத்தரத்தில் நாங்கள் சித்தி அடைஞ்சோம். அப்போ பொலிட்டிக்கல் உங்களோட பாடசாலையை உங்களோட மதரசா பாடத்திட்டத்தில் பொலிட்டிக்கல் இல்லைங்கிறது உங்களோட யூகம் உண்டு. அதே நேரத்தில் இதில் இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்குது. என்னை பொறுத்தளவுல நான் என்னுடைய ஆசிரியராக இருக்கிறேன். ஒரு 100க்கும் 200க்கும் இடைப்பட்ட அளவில் இலங்கை அல்லது சர்வதேச அரசியல் விவகாரங்கள் தொடர்புல கட்டுரை எழுதியிருக்கிறேன். சில கட்டுரைகள் நீங்கள் இஸ்லாம் கல்வியிலையும் பார்க்கலாம். உங்களோட நாட்டில் வெளிவரக்கூடிய மக்கள் உரிமை பத்திரிகையிலையும் இதில் சில கட்டுரைகள் வந்திருக்குது. அதாவது ஈராக்கு, பலஸ்தீன், சிரியா, ஆப்கான், செஸ்னியா என்கிற சர்வதேச பிரச்சனைகள் பலதும் பற்றி பேசப்படுது. இதை நான் சொல்றது என்ன சொல்றதுக்காக ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். நானும் ஓரளவு இலங்கையிலையும் தமிழ்நாட்டில் உங்களோட நாட்டிலையும் ஓரளவு மக்களுக்கு அறிமுகமானு சொல்லி சொன்னால் அதாவது சென்னை, திருச்சி, மதுரை, காயல்பட்டினம், கன்னியாகுமரி, அதே மாதிரி மேலப்பாளையம், கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தூத்துக்குடின்னு சொல்லி இன்னும் எனக்கு தெரியாத பல ஊர்கள் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன். இது எதுக்கு நான் சொல்றேன்டா, நான் ஒரு மறைவான ஆள் கிடையாது. ஓரளவு பகிரங்கமானவர், உங்க நாட்டுக்கு அறிமுகமானவன். அதே நேரத்தில் உங்க காலத்திலே வாழ்கிறவன் நான். உங்க காலத்துல வாழக்கூடிய என்னை பத்தி நீங்க செஞ்ச யூகம் என்னண்டா, இவன் மதரசாவோட படிச்சவன், எனவே பொலிட்டிக்கல் படிச்சிருக்க மாட்டான் என்பது. நான் பல்கலைக்கழகத்திலே 1ஆம் வருடத்துல பொலிட்டிக்கல் பாடம் எடுத்து அதில் ஸ்பெஷல் செய்யற அளவுக்கான ரிசல்ட் பெற்றிருந்தாலும் நான் இஸ்லாமிய நாகரிகத்துறையை தனியாக அதுக்கு தேர்ந்தெடுத்தேன். அப்ப உங்களோட யூகம் என்னடா, மதரசாவில் படிச்சதுனால் மதரசாவில் பொலிட்டிக்கல் இருக்காது. இது உங்களோட யூகம். இதை வச்சு நீங்க ஒரு முடிவு செய்றீங்க, உங்களுக்கு பொலிட்டிக்கல் தெரியாது. நான் கேட்கிறேன் சகோதரர் அபுவாசி அவர்களே, உங்க காலத்துல வாழக்கூடிய என்னை பத்தியே நீங்க யூகம் செய்கிற போது இவ்வளவு பிள விடுறீங்கன்னு சொன்னா, 2000-3000 வருஷத்துக்கு முன்னால யாஜூஜ் மௌஜூஜை பத்தி நீங்க யூகம் செய்கிற போது எத்தனை பிள விடுவீங்க? துல்கர்னை மன்னனை பத்தி நீங்க யூகம் செய்கிற போது எத்தனை பிள விடுவீங்க? அவர் கட்டின அந்த அதாவது ரதும் அந்த அணையை பத்திய நீங்க யூகம் செய்கிற போது எத்தனை பிள விடுவீங்க? எனவே உங்களோட அறிவு என்கிறது ரொம்ப குறைவானது, உங்களோட யூகம் என்கிறது ரொம்ப மட்டமானது. அதை வச்சு நீங்க செய்யக்கூடிய யூகம் என்கிறது ஹக்குக்கு எந்த வகையிலுமே உதவியா இருக்காது. எனவே நீங்க முதலாவது உங்களுடைய மூளையை மாற்ற வேண்டியிருக்குது. இந்த யூகம் பிழையானது என்கிற அடிப்படையை நீங்க உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தது அவர் சொன்ன மார்க்க கருத்துக்குள்ள நான் வருகிறேன். அவர் சொன்ன வந்த மார்க்க கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா, யாஜூஜ் மாஜூஜா அடைச்சி வச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க. அடைச்சி வைக்கல, அவங்களுக்கு ஒரு அணை தான் போடப்பட்டது. அணைன்னா அவங்க இந்த பக்கம் வராம ஒரு தடுப்பு தான் போடப்பட்டது என்கிறது சொல்கிறார். இதை அவர் வெளிப்படையா சொல்லியிருக்கார். சகோதரர் முஸ்தபாவும் பேசுகிற போது வெளிப்படையா சொல்றாரு. இல்ல அவங்க சொன்னாதான் நம்ம பதில் சொல்லணுங்கிறதுனால அதை நம்ம பெரிய அளவுல தொடல. நான் அவருடைய உரையில நான் தொட்டிருக்கிறேன், நான் பெரிய அளவுல நான் தொடல. யாஜூஜ் மாஜூஜ தடுத்து ஒரு அணை போடப்பட்டது. அவங்க இவங்க அதாவது சொல்ற 2 மாதிரியும் சொல்லுவார். பேசுகிற போது குழப்பமா தான் பேசுறாங்க. இதுல அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மரண விஷயத்தில் எப்படி கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து சந்தேகத்தில் இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இவங்க 2 குழப்பி தான் சொல்லுவாங்க. அதாவது யாஜூஜ் மாஜூஜுக்கு தடுப்பு சிறை போடப்பட்டது. அப்படி போட்டதுக்கு பிறகு அவங்க உள்ளேயே அடப்பட்டு இருந்தாங்களா அல்லது வேற ரூட்டால இந்த பக்கம் வரையலாது, இப்படி தடுப்பு போட்டாச்சு இந்த பக்கம் வரையலாது, சரி இந்த பக்கமா எங்கேயாவது போய் சேர்ந்துட்டாங்களா? இது கேள்வி. இதுக்கு நம்ம ஆதாரமாக முதல்ல குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்தா நாங்க விட தேடணும். நாங்களாக எந்த யூகமும் செய்யலாது. குறிப்பா அபுவாசியா நீங்க யூகம் செய்யாதீங்க. ஏன்னா உங்களோட காலத்துல வாழ்ந்தவ பத்தியே உங்களால யூகம் செய்கிற போது பிழை ஆகுது. எனவே அல்லாஹ்வுக்காக உங்களோட சின்ன மூளையை கொண்டு போய்த்து, கலங்கம்பட்ட அந்த மூளையை கொண்டு வைத்து, ஒழுங்கா யோசிக்க முடியாத அந்த மூளையை கொண்டு வைத்து பல்லாண்டு காலத்துக்கு முற்பட்ட விஷயங்களுக்குள்ள நுழைக்காதீங்க. நுழைச்சா நீங்க சரியான முடிவுக்கு வர இயலாது. அதுல நாங்க ஹதீஸ் தொடர்புல நாங்க எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது, இதுல நாங்க ஆதாரங்களோட பார்ப்போம். துல்கர்னைன் யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமா நானோ நீங்களோ யோசிச்சு செய்யற முடிவு கிடையாது. அல்லாஹ் சொல்லணும், ரசூல் சொல்லணும், அதைத்தான் நாங்க விளங்கணும். இதுல துல்கர்னைனுடைய அந்த கட்டிடம் சம்பந்தமாக, அணை சம்பந்தமாக சூரா கஹ்ஃப்ல சொல்லப்படக்கூடிய விஷயம்.
அந்த மக்கள் வந்து துல்கர்னைன்கிட்ட செஞ்ச முதலாவது முறைப்பாடு என்ன? இன்ன யஅஜூஜ வ மஅஜூஜ, யஜூஸ் மஅஜூஸ் இல்ல, இன்ன யஅஜூஜ வ மஅஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த். இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்கிறவங்க பூமியில குழப்பம் ஏற்படுத்துறாங்க. எங்க குழப்பம் ஏற்படுத்துறாங்க? பூமியில குழப்பம் ஏற்படுத்துறாங்க. ஃபஹல் நஜஅல் லக ஹரஜன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா. எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில நீங்க ஒரு தடுப்பை உண்டாக்குங்க, நாங்க உங்களுக்கு பணம் தாரோம், உதவி செய்கிறோம் என்று அவங்க சொன்ன நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எனக்கு எதுவும் தர வேண்டியது இல்லை, என்னுடைய இறைவன் எனக்கு தந்தது மிக பெருசி, நான் உங்களுக்கு சத்தல்ல ரதும் என்கிற வார்த்தை பயன்படுது, நான் உங்களுக்கு ஒரு ரதுமே கட்டித்தாங்க. அப்ப அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, ஆத்தூனி சுபரல் ஹதீர், இரும்பு பாலங்களை கொண்டு வாங்க. ஹத்தா இதா சாவா பைன சதபைன், அந்த இரும்பு பாலங்களை அடுக்கி 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 அந்த ரெண்டு மலையின் உச்சம் அளவுக்கு இரும்பு பாலம் அடுக்கப்பட்டதுக்கு பிறகு காலன் புஹு ஹத்தா இதா ஜஅலஹு நாரா, அது இந்த இரும்பு பாலங்கள் நெருப்பாக ஆகிற வரைக்கும் பத்த வச்சு ஊதுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மலை உச்சி வரைக்கும் அடுக்குனது என்னன்னா இரும்பு பாலம். ஊதுனதுக்கு பிறகு அது நெருப்பாக ஆனதுக்கு பிறகு எனக்கு அதாவது செம்பு, காய்ச்சப்பட்ட செம்பை கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுல ஊத்துனாங்க. அப்ப துல்கர்னைன் மன்னர் கட்டின அந்த சத்துல வந்து இப்போ பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இரும்பும் செம்பும். ஆனா இந்த மனுஷனுக்கு மூளை என்ன வேலை செய்யுதுன்னு தெரியாது, குர்ஆனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறான்னு தெரியாது. அல்லாஹ் தாலா இரும்ப, நான் கேள்வியா கேட்கிறேன், நீங்க ஒரு அணையை காட்டுறீங்களே, அதுல கல்லு கல்லா கட்டினதா இருக்குது, இரும்ப காணலையே செம்ப காணலையே, முஸ்தபாவை நீங்க காட்டுறது என்னதுன்னு சொல்லி கேட்கறதுக்கு இவர் பதில் சொல்றாரு. என்னன்னு சொல்லி சொன்னா, சிமெண்ட்டும் மணல்கள் பூசுவோம். அவர் என்ன பண்ணாருன்னா கற்களை வச்சு கட்டுறாரு, கட்டிட்டு இரும்பு பாலங்களை கொண்டு சில போர்த்துறாரு, உருக்கி போத்துறாரு. அதை டைல்ஸ் வைக்கிற மாதிரி வச்சுங்க, செவுத்துல டைல்ஸ் பதிச்சு அப்படி இருக்கிறீங்க, இரும்பு பாலங்களை செய்யறாரு, அந்த செவுத்துல உருக்கி ஒட்டி வைக்கிறாரு. நம்ம சும்மா டைல்ஸ் வைக்க முடியாது, என்ன செய்யுங்க, பிளாஸ்டரிங் பண்ணி தான் கொஞ்சம் உள்ள சிமெண்ட் வச்சு தான் செவுத்துல டைல்ஸ் ஒட்ட, செவுத்துல பாலத்தை ஒட்டுறாரு. நம்ம ஜாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுவோங்கிறீங்க, சிமெண்ட் கொடுப்போமா இல்லைங்களா, அவனை செம்ப உருக்கி ஊத்துறாரு. ஏன்னா இரும்போட இரும்பு ஒட்டும் பொழுது என்ன செய்யணும், ஸ்பாட் வெல்டிங் வைக்கணும். சும்மா உருக்கி விட்டுனா ரெண்டு உருமும் ஒட்டாது, வெல்டிங் அல்லது பிரேசிங் பண்ணணும். பிரேசிங் பண்றது என்னங்கிறீங்க, செம்பு கொண்டு பண்ணலாம், பித்தளை கொண்டு பண்ணலாம். அந்த ஃபீல்ட்ல இருந்தா நம்ம பேசுறோம், இந்த இடத்துல வந்து மெக்கானிக் ஃபீல்ட்ல இருந்திருக்கிறோம், அதனால பேச வர சிவில் ஃபீல்ட்ல இருந்திருக்கிறோம். அப்போ துல்கர் எப்படி மதில் கல்லால தான் கட்டினாங்க, இரும்பெல்லாம் வச்சாங்க, அந்த ஜாயின் செய்யறதுக்கு அதாவது செம்பவருக்கு ஊத்துனாங்க. நான் வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எனக்கு தெரியுது, இப்பயும் அணைகள் கட்டுகிற போது அப்படித்தான் கல்ல வைப்பாங்க, இரும்ப ஜாயிண்ட்டுக்கு வைப்பாங்கன்னு சொல்லி இவர் வந்து துல்கர்னைனுக்கு பாடம் நடத்துறாரு, நீங்க இப்படித்தான் கட்டணும்னு சொல்லி. அவருக்கு இதுல அனுபவம் இருக்குன்னு சொல்றாரு. அல்லாஹ்வுக்காக உங்களோட அனுபவத்தை கொண்டு போய் குப்பையில போடுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாம, அல்லாஹ் சொல்றதுனால அவர் வச்சு கட்டின கட்டிடம் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே பொருள். யஜூஜ் மாஜூஜ் எங்களுக்கு தெரியாது, அவங்க அதாவது அடப்பட்டவங்க. நான் சொல்றேன், வெளியில நீங்க யஜூஜ் மாஜூஜ் இருக்குதுன்னு சொல்றீங்க, அதை நான் மறுக்கவே இல்லை, அதாவது ஏற்கவும் அவசியம் இல்லை, மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க மனித இனம்தான், அவங்கள யாராவது விடுபட்டவங்க அல்லது அந்த காலத்துல குழப்பம் இல்லாம இருந்தவங்க வெளியே இருக்கலாம். வெளியே இருக்கிறதுல நீங்க என்ன யஜூஜ் மாஜூஜ் சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் யஜூஜ் மாஜூஜ் இல்லைன்றதுக்கு எனக்கு ஆதாரம் இல்லை, இருக்குன்றதுக்கு அந்த இனத்தை சேர்ந்தவங்க சொல்லுங்க எனக்கு ஆதாரம் கிடையாது, அதனால பிரச்சனையே இல்லை. நீங்க யாரை வேண்டாலும் யஜூஜ் மாஜூஜ் சொல்லுங்க. அந்த உள்ள அந்த அடைக்கப்பட்டவங்க வெளியே வந்துட்டாங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. இதுல அவர் வந்து அதாவது அவங்க பயன்படுத்தப்பட்டது இரும்பும் செம்பும் என்று சொல்கிற போது கல்லத்தான் வச்சு கட்டினாங்கன்னு இவர் சொல்றாருன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? நீங்க காட்டுற வந்த அந்த அணை வந்து இரும்பும் இதுவும் சேர்ந்தாதான் இருக்கணும். கல்லால கட்டி ஜன்னலெல்லாம் வச்சதை போட்டு அதுல ஜன்னல் வச்சான்னு இருக்குதா, வச்ச இதுல வச்சு கொண்டு இதுதான் அவர் கட்டினதுன்னு சொல்லி எவனோ கட்டினதை கொண்டு வந்து அவரது தலையில போடுறதுக்கு முயற்சி பண்றீங்க. அப்ப இது தெளிவா குர்ஆனுக்கு முரணா பேசுனீங்க. நீங்க வந்து நான் பொலிட்டிக்கல் படிச்சேனா இல்லையாண்டே யூகஞ்சிலே பிளவுட்டீங்கடா. துல்கர்னைன் வந்து கல்லு வச்சு தான் கட்டிருப்பாரு, ஒரு யூகம் செய்யறாரு, அப்படித்தான் பில்டிங் கட்டணும்னு சொல்லி பேசிக்கிறார். இவர் வேல்டிங் செய்கிற அந்த அனுபவம் இருக்கிறதுனால அதை வேல்டிங் பண்றதுக்கு தான் இரும்பு அந்த இதை கரைச்சி ஊத்திருப்பாங்கன்றலாம் இவர் வந்து விளக்கம் சொல்றாரு. நேரா குர்ஆனுக்கு முரணா பேசிட்டு இருக்கீங்க சகோதரர். அல்லாஹ்வுக்காக குர்ஆன் அல்லாஹ்வோட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கப்படுங்க. இவர் பின்னால நமக்கு சொல்றாரு அல்லாஹ்வோட வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க, தக்வா கொடுங்கன்னு சொல்லி. என்ன அடிப்படையில நீங்க இதை பண்ணுவாங்க? ஏதோ ஒரு இதை பிடிச்சிட்டீங்க, இதுதான் துல்கர்னைன் முடிவு பண்ணிட்டீங்கிறதுக்காக குர்ஆன் வசனத்தை நீங்க நிராகரிப்பீங்களா? கல்லை பத்தி அங்க பேசவே இல்லை.
ஒருவேளை கல்லு வச்சேன்னு சொன்னா கூட இரும்பை விட கல்லு குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அங்க கல்லு தான் கிடக்குது. நீங்க காட்டுற அணையில, உடைஞ்சு போன அணையில கல்லை தான் காட்டுறீங்க. எனவே இப்படி அதாவது குர்ஆனுக்கு முரணான இந்த போக்கு சகோதரர் முஸ்தபாவும் சரி சகோதரர் அபுவாசியாவும் சரி நேரா குர்ஆனுக்கு முரணா பேசிட்டு இருக்கிறீங்க. எந்த அதாவது வளர்ச்சி கிளர்ச்சி எங்கெல்லாம் பொருள் கொள்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது நேரா முரணானது. எல்லாம் உடைச்சி எடுத்துட்டான். இப்போ இன்னும் எனக்கு இன்னொரு கேள்வி என்ன உங்களுக்கு கேட்கணும்னா, நீங்க யஜூஜ் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அடுத்தது இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா, யாஜூஜ் மாஜூஜ் பூமியில குழப்பம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப துல்கர்னைன் என்ன செய்யணும்? அவங்க பூமியில குழப்பம் பண்ணாமத்தான் நிப்பாட்டணும். அதுதான் அதுல இந்த வசனத்துல சொல்லப்படுது அல்லாஹ்வுடைய அருள். அப்படி இல்ல இவங்க முறைப்படுறாங்க, இவங்க பூமியில குழப்பம் பண்றாங்க, எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது, எங்களை பாதுகாருங்கன்னு சொன்னாங்க. சரி நீங்க தப்பிக்கங்க, எவனாவது பட்டு தொலையட்டுன்னு அவுத்து விட்டாருன்னு சொல்லி சொன்னா இதுல என்ன அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது? இவங்களை காப்பாத்தினாரு, அதுக்கு பகரமா வேறு சமூகத்தை பழி கொடுத்தாருந்தாகுமே. அதே நேரத்துல இந்த அணைய கட்டிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பமஸ்ததாஉ அய்யல்ஹரூஹு, இதற்கு மேலால வரவும் அவங்க சக்தி பெற மாட்டாங்க, மேலால சக்தி பெற மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லுறான். அது ஏறி வரவும் மேலாது, பிளைட்டால அவங்களுக்கு வரவும் மேலாது. இவருக்கு அதாவது நம்ம அபுவாசியா அது பிளைட் கதையை கொண்டு போறாரு, அது மேலால வாரத்துக்கு சக்தி பெற மாட்டாங்க. இது அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு பிளைட் வந்தா மேலால வருவாங்க நீங்க சொல்லலாது. பின்னால டைம் பொறுத்து நான் வரேன். பிளைட் நம்ம நாட்டில் இருக்கலாம். அந்த துல்கர்னைன் அடைச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு யாஜூஜ் மாஜூஜுக்கு பிளைட் கிடைச்சா இல்லையானதுக்கு என்ன ஆதாரம்? அந்த தொழில்நுட்பம் அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாமே. அப்ப அதே மாதிரி அவங்களால இதுக்கு ஓட்ட போடவும் முடியாது. ஆனால் மறுமை நாள் விட்டால் இதுக்கு முஸ்தபா சொல்லுறாரு ரசூலுல்லாஹ் வருகிறன்னு சொல்லி நம்ம அதுக்கு மறுப்பு சொல்லிட்டோம். அதுக்கு அவர் சொன்ன ஹதீஸும் முரணா இருக்குதுங்கிறத சொல்லிட்டோம். ஆனா நம்ம அபுவாசி என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, அன்றைக்கு தரை பயணம்னு ஒன்று இருந்துச்சு, கடல் பயணம்னு ஒன்று இருந்துச்சு, ஆகாய பயணம் இல்ல. எப்ப ஆகாய பயணம் வந்துச்சோ அப்ப இந்த சத்துக்கு தேவையில்லாம போச்சு. அதான் மேலால பறந்து வந்துருவாங்களே. அப்போ வைதா ஜா வாது ரப்பி, என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதி விட்டால் என்றால் முஸ்தபாவுடைய அர்த்த பிரகாரம், சகோதரர் முஸ்தபாவுடைய அர்த்த பிரகாரம் ரசூல்லா வந்துட்டாங்கடா ஜஅலஹு தக்கா, இதை தூள் தூளா ஆக்கிடுவாங்க. நம்ம அபுவாசியாவுடைய விளக்க பிரகாரம் எப்ப பிளைட் வருகிறதோ அப்ப இதை தூள் தூளா ஆக்கிடுவாங்க. அஹ்லு சுன்னா கடந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் இது ஜஅலஹு தக்கா, அதாவது மர்மை நாளுடைய வாக்குறுதி விட்டால் ஜஅலஹு தக்கா, இதை தூளாக்கிடுவாங்க. ஹதீஸ் வருது, அதாவது மர்மை நாளுடைய பெரிய அடையாளங்கள் 10ல குரூஜ் யாஜூஜ் மாஜூஜ். யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வாரது, அவங்க உள்ள இருந்தா தானே வெளியே வருவாங்க. அந்த குரூஜ்ங்கிற வார்த்தையே உள்ள இருந்தா தானே வெளியே வருவாங்க. தஜ்ஜாலுக்கு இதே வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஆள் இருக்கிறாரு, எங்கேயோ மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறார், ஹுரூது தஜ்ஜால், தஜ்ஜால் வெளியாகுவான். யாஜூஜ் மாஜூஜுக்கும் ஹுரூது யாஜூஜ் மாஜூஜ், யாஜூஜ் மாஜூஜ் வெளியாகுவாங்க. வெளியே எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்னா வெளியே வருவாங்கன்னு கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நுசூல் ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க, அவங்க வானத்தில் இருக்கிறாங்க. இவங்க பூமியில எங்கேயோ ஒரு இடத்துல முடக்கப்பட்டிருக்கிறாங்க, அடைக்கப்பட்டிருக்கிறாங்க, மறைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வெளியே வருவாங்க என்ற ஹதீஸ்ல வார்த்தைகளை பார்க்கும்போது அவங்க இன்னும் பெறல, அதாவது இன்னும் பெறலன்னு உங்களுக்கு தாயின் கொள்ளையலான்னு சொல்லி சொன்னா, நீங்க எப்ப வந்தாங்கன்னு சொல்றீங்களோ அது வரைக்கும் அவங்க உள்ளதான் இருந்திருக்காங்க. அதையாவது நீங்க ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். அவங்க வேற வழியால போயிட்டாங்க, ஒரு தடை போடப்படிச்சு இந்த ரூட்டு வரையலாது வேற ரூட்டால பெய்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, மறுமை நாள் வர்ற போது இது உடையும் என்கிறத பத்தி அங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி சூரா அன்பியாவுடைய 96, 97 வசனங்கள்ல ஹத்தா இதா புத்திஹத் யாஜூஜ் வ மாஜூஜ், யாஜூஜ் மாஜூஜ் திறக்கப்பட்டால் வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன், ஒவ்வொரு மேட்டுப்பகுதியிலிருந்து விரைந்து வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யாஜூஜ் மாஜூஜ் திறக்கப்பட்டால் என்று சொன்னா அவங்க இப்ப மூடப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இது நாங்க அதாவது உங்களை மாதிரி தூரமா இழுத்து போய்த்து மாத்தி விளக்கம் சொல்றது கிடையாது. திறக்கப்பட்டால் சொன்னா மூடப்பட்டுதான் இருக்கிறாங்க, மூணா தானே திறக்கலாம். இது அப்ப இதுவும் என்னத்தை சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், யாஜூஜ் மாஜூஜினர்கள் ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க, அவங்க அந்த அணைக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க இன்னும் வெளியே வரல என்கிற செய்தியை சொல்லுது. அவங்களுக்கு இன்னும் வெளியே வரலன்னு சொல்லுது. உங்களுக்கு தாங்கிக் கொள்ள இயலான்னு சொன்னா, நீங்க எப்ப வந்தேன்னு சொன்னீங்களோ அது வரைக்காவது அவங்க உள்ள இருந்தாங்கன்னு தான் நீங்க சொல்லணும். அவங்க வேற வழியால போயிட்டாங்க என்கிற உங்களுடைய அந்த வாதம் சரியாக நிக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல ஹதீஸ்களை பார்க்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் வயலுல் லிர்அரப் மின் ஷர்ரின் கத் இக்தரப புத்திஹ யௌம் மின் ரத்மி யாஜூஜ் வ மாஜூஜ் மிஸ்ல ஹாதிஹி. அரபிகளுக்கு ஏற்பட்ட கேடு, அரபிகளுக்கு நெருங்கி வரக்கூடிய கேடு,
யாஜூஜ் மாஜூஜ் அந்த ரதுமுல அந்த அணையில இந்த அளவு ஓட்ட விழுந்துருச்சு என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அது இன்றைக்கு நாள், அதாவது ரசூலுல்லாஹ் இருக்க கூட சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்தோடனே அது செதறப்படல. அப்ப முஸ்தபா சொன்ன கருத்து இல்லாம போயிடுச்சு. என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் வந்தா ஜாலோ தக்கா அது தூள் தூள் ஆக்குவானுங்கிற கருத்து அது இந்த ஹதீஸ் மூலமாவே உடைக்கப்பட்டது. இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, இன்றைய நாள் யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த அணையில் இப்படி ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, இப்படி ஒரு இடைவெளி விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு அவர் அபு ஆசியா இலக்கியமா பேசுனாங்க, ஓமானமா பேசுனாங்க. ஓமானம் இல்லையா, எல்லாத்தையும் நேரா தான் பாப்பீங்களா? நீங்க எல்லாத்தையும் வளைச்சு தான் பாப்பீங்களா? எல்லாத்தையும் இப்படி நேரம் அது வார்த்தைக்கு வார்த்தை அப்படிதான் பாப்பீங்களா? ஓட்டன்னு சொல்லிச்சுன்னா ஓட்டன்னு மட்டும் தான் எடுப்பீங்களா? அவங்க பரவ ஆரம்பிச்சுட்டாங்க என்று இலக்கியம் இல்ல, உங்கள்கிட்ட அந்த ஓமானத்தோட சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த சிலபஸே உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. அடுத்த ஒரு அவருடைய யூகம், இந்த சிலபஸே இல்லைன்னு சொல்லி சொன்னா, நீங்க தமிழ் இலக்கியம் சொல்லி சொன்னீங்களா, எங்களோட மதரசாவோட நாங்க அதாவது சாதாரண தரம் அதுக்கு ஓலவல்னு சொல்லுவாங்க. அதுல தமிழ் பாடம் படிச்சு அந்த தமிழ் பாடத்துல இலக்கணம் இலக்கியம் எல்லாம் சேர்ந்ததுதான் படிச்சு அல்லாஹ்வுடைய அருளால அதாவது ஏ தரத்துல சித்தி அடைஞ்சிங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, மദ്രസா சிலபஸ்ல இல்லைன்னு சொல்றீங்களே நீங்க, இதெல்லாம் உங்களுடைய யூகம் எவ்வளவு பிழையானதுங்கிறதுக்காக சொல்றேன். அது மாத்திரம் இல்லாமல் உயர்தரத்துக்கு நாங்க ஆரம்பத்துல தமிழ் பாடத்தை தெரிவு செஞ்சு அதுல கம்பராமாயணம் படிக்கணும், நலவம்பா படிக்கணும், அதாவது திருக்குறள் பாடமாக்கணும்னு சொல்லி சிலபஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற காரணத்தினால அதை விட்டுட்டு நம்ம பொலிட்டிக்கலுக்கு மாறின ஒரு செய்தியை நான் சொல்றேன். எதுக்குன்னு சொன்னா, சிலபஸ்ல இதெல்லாம் இருக்குது அபு ஆசியா. நீங்களா யோசிச்சு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாதீங்க. உலகத்துல நிரந்தரமா வாழ்ந்துட்டு இருக்கிற இதுகளையே இப்படி உங்களோட யோசனைக்கேற்ப பொய்ய அடிச்சு விடுறீங்கன்னு சொன்னா, எங்களை கண்ணால பார்க்க முடியாத விஷயங்கள்த எவ்வளவு அடிச்சுடுவீங்க? ஏன் இப்படி ஒரு மட்டரகமான ஒரு நிலைக்கு நீங்க போறீங்கன்னு நமக்கு புரியல. அப்ப இது சிலபஸ்ல இல்லைன்னு நீங்க இந்த அடிச்ச மாதிரி சொல்லாதீங்க. அது போக குர்ஆன்லயே நம்ம அரபுலையும் பலாகாத பாடங்கள் இருக்குது, குர்ஆன்ல ஓமானம் ஓமியனங்கள் இருக்குது, நிசாவுக்கும் ஹர்துல்லக்கும் பெண்கள் உங்களுடைய விளைநிலங்கிற இது வசனம் இருக்குது, மனைவியர் ஆடை கணவனுக்கு மனைவி ஆடை, கணவனுக்கு மனைவிக்கு ஆடை, இந்த மாதிரி வரக்கூடிய வசனங்கள் இருக்குது. இதெல்லாம ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஓமானங்கள் இருக்குது. அது சம்பந்தமா நான் தொடர கட்டுரை எழுதிக்கிறேன். அதாவது ஹதீஸ்ல ஓமானங்களோடு வந்திருக்கக்கூடிய செய்திகள் சொல்லி அம்சாலுல் குர்ஆன் சொல்லி தனியா கிதாபுகள் இருக்குது. இதுகள சில பகுதிகள் மதரசா பாடத்திட்டங்கள்ல அந்த அரபு நயத்துக்காக சொல்லப்படுது. உங்களோட மூளைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம சிலபஸ்ல இல்லைன்னு பேசாதீங்க. சொல்றதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கணும். குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ்னு சொல்லி சம்பந்தம் சொல்லப்படும். சதக்காவை பத்தி அல்லாஹ் சொல்கிற போது அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய தர்மத்துக்கு உதாரணம் ஒரு வித்தை போன்றது, தர்மத்துக்கு உதாரணம் நீங்க ஏதாவது ஒன்று தாம்பத்துள்ளார் ஒன்று இந்த நெத்தில விட்டுற சிப்புன்னு சொல்லுவீங்க. இதை நாங்க குர்ஆன் ஹதீஸுக்கு ஓமானமா இவர் சொல்றாரு, இப்படித்தான் ஹதீஸ் சொல்லுதுன்னு சொல்லி உங்களோட முட்டாள்தனமான மடத்தனமான அறிவுகட்டத்தனமான செய்தியை நாங்க தாம்பத்துள்ளார் ஒன்று ஏற்றுக்கொள்ளணுமா? அப்ப இது நீங்க என் தொடர்புல செஞ்ச 2வது யூகத்துல விட்ட ஒரு பிழையை இந்த இடத்துல சுட்டி காட்டுறேன். இது அல்லாம அதாவது முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல யுஃப்தஹு யாஜூஜ் வ மாஜூஜ், யாஜூஜ் மாஜூஜ் திறக்கப்படுவார்கள், யஹ்ருஜூன அலன் நாஸ் மனிதர்களிடத்தில் அவர்கள் வெளியேறி வருவார்கள், திறக்கப்படுவார்கள் வெளியேறி வருவார்கள் என்கிற செய்தி உள்ள இருக்கிறாங்க, மூடப்பட்டிருக்கிறாங்க என்கிறத சொல்கிறது. லா யுஹஜ்ஜன்னல் பைத்து வல யுத்தமரன்ன பஅத குரூஜ் யாஜூஜ் வ மாஜூஜ், யாஜூஜ் மாஜூஜ் வெளியேறி வந்ததுக்கு பிறகும் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யப்படும். வெளியேறி வாரன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் அவங்க பறந்து இருக்கிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வெளியே வர முடியாம அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கு பிறகும் இது நடக்கும் என்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதல்ல ஹதீஸ காலங்கள் வேற மாதிரி இல்லைங்க. இங்க குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்க வேண்டும் என்றால் இந்த பிராக்கெட்டில் உள்ள வாசகங்கள் படிக்காதீங்க. இப்பெல்லாம் குர்ஆனை விளங்க வேண்டுமாக இருந்தாலும் சரி, ஹதீஸை விளங்க வேண்டும் சொல்லிக்கொண்டு மேல் அதிகமாக பிராக்கெட்டுக்குள்ள சில விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. அந்த விஷயங்களை இனி தயவு செய்து படிக்க. காரணம் என்னன்னா, அவரோட ஜமாத்துடைய அக்கீதா கத்மன் சிங் ஹதீஸை திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் பிராக்கெட் இல்லாம தான் நான் சொல்ல வர்றேன். யஹஜூஸ் மௌஜூஸ்கள் ஒவ்வொரு நாளும் குடைந்து கொண்டிருப்பார்கள்.
இது இல்லாம நான் சொல்லாத ஒரு செய்தியை அவரே எடுத்து சொல்றாரு. நான் என்னுடைய உரையில சொல்லல, ஆனா அவர் அதை எடுத்து சொல்றாரு. அதாவது இப்னு மாஜாவுல வரக்கூடிய 4080வது ஹதீஸ் இதை எடுத்து சொல்லி அவர் புதுனமான ஒரு விளக்கமும் சொன்னார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இன்ன யாஜூஜ் வ மாஜூஜ் இதை சொல்லும் போது அழகா சொல்றாரு. நீங்க ஹதீஸ்கள் படிக்கும் போது பிரக்கெட் படிக்காதீங்க, அதுல அவங்களோட சொந்த சரக்குன்னு சொல்லி இவர் சொந்த சரக்கு, பக்கத்து வீட்டுல இரவலுக்கு வாங்கின சரக்கு, அடுத்த வீட்டுல திருந சரக்கு, எல்லா சரக்கையும் சேர்த்து சொல்றாரு. பிரக்கெட் ஹதீஸ்ல வரக்கூடிய பிரக்கெட்டே படிக்க வேணாம்னு சொன்னவர், அவர் சரக்கு எக்கச்சக்கமா என்னமோ சரக்கு அடிச்ச மாதிரி போட்டு போறாரு. அதுல அவர் சொல்றாரு என்னன்னு சொல்லிச்சுன்னா, யாஜூஜ் மாஜூஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஹதீஸ்ல வர்றதுதான், யஹ்பருன குல்ல யௌம் ஒவ்வொரு நாளும் தோண்டிட்டு இருப்பாங்க. ஹத்தா இதா காது யரவுன ஷுஆ அஸ்ஸம்ஸ் சூரியனுடைய சூட்டை அவங்க பார்க்க துவங்கினோடனே அவங்கள சொல்லுவாரு, விடுங்க நாளைக்கு தோண்டுவோம்னு சொல்லுவாரு. நாளைக்கு பார்த்தா எவ்வளவு தோண்டினாங்களோ அவ்வளோ அப்படியே திரும்ப இருந்ததை விட கடுமையா இருக்கும். திரும்ப தோண்டுவாங்க. சூரியனுடைய சூடு வருகிற நேரத்தில் வேணாம் போவோம் நாளைக்கு வருவோம்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் எப்ப அல்லாஹு தஆலா இவர்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த நாளில் அவர் என்ன சொல்வாருன்னா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க தோண்டுவோம்னு சொல்லுவாரு. அன்றைக்கு அடுத்த நாள் பார்ப்பாங்க, அது அப்படியே இருக்கும், தோண்டினது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தோண்டி வெளியே வருவாங்க என்கிற ஹதீஸ். இது இப்னு மாஜால வருது. அவர் தான் இதை சொன்னார். இப்ப இந்த ஹதீஸை நான் சொல்லல, அவர் தான் சொன்னாரு. சொல்லிட்டு இதே மாதிரியான திருமதியில ஒரு ஹதீஸ் இருக்குது. இதே என்னைக்கு பறந்துடுறோமோ, தரைப்பயணமும் கடல் பயணம் அடுத்து ஆகாய பயணத்தை மேற்கொள்றோமோ அன்னைக்கு சுவர் தேவையில்லை. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல ரசூல சொல்லியிருக்காங்க, சூரியனுடைய ஒளிக்கற்றையை பார்த்ததும் என்னாச்சுங்கிறீங்க, சூரியனுடைய ஒளிக்கற்றையையும் குடைதலையும் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு வர்றான். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் உட்காந்து ஒளிக்கற்றை பார்க்க முடியாது. தெருவில் போனா கொஞ்சம் பார்க்கலாம், சுற்றி பில்டிங் மறைக்கும். ஒரு கிரவுண்ட்ல போயிருந்தா கொஞ்சம் பார்க்கலாம், கடல்ல போயிருந்தா கொஞ்சம் பார்க்கலாம், பாலைவனமும் பார்க்கலாம். ஆனால் வானத்தின் மீது பறந்தால் பறக்க பறக்க ஒளிக்கற்றை கூடிக்கொண்டு, அப்ப என்னைக்கு ஒளிக்கற்றை பார்க்க கூட கூட எப்ப பார்க்க முடியும்னாங்கிறீங்க, மேல மேல போயிட்டு இருக்கணும். அப்ப எப்ப மேல மேல போற சக்தி அவன் அடைகிறானோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக் என்னாங்கிறீங்க சுவரனுடைய தேவை இல்லாமல் போகிவிட்டது. செய்திதான் திரும்பிலையும் இருக்குது. சொல்லிட்டு அதுல அவர் என்ன சொல்ல வாராருன்னா, ஹதீஸ்ல பேசிக்க விடுறாரு. என்னது, அவங்க தோண்டுவாங்க என்று வருது. தோண்டுவாங்கன்னா என்ன, மேலாலையும் வரையலாது, உடைச்சிட்டும் வரையலாது, கீழால சுரங்கமா தோண்டிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி ட்ரை பண்ணுவாங்கன்னு இந்த ஹதீஸ் சொல்லுது. அந்த ஹதீஸை என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க இன்னும் உள்ளதான் இருக்கிறாங்கன்னு சொல்லுது. நீங்க தான் இந்த ஹதீஸ் சொன்னீங்க, அதை பார்க்க மாட்டீங்க, நேரா உள்ளதா பார்க்க மாட்டீங்க. அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்ல வராருண்டா, இது எதை காட்டுதுன்னு சொன்னா, தோண்டுவதற்கும் சூரியனுக்கும் இடையில என்ன சம்பந்தம்? சூரியன் எங்களுக்கு எப்ப தெரியும்? வீட்டுக்குள்ள இருந்தா சூரியன் தெரியாது, வெளியில வந்தாலும் ஃபுல்லா தெரியாது, கட்டிடங்கள் மறைக்கும். ஆனா மேல போக 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 சூரியன் நல்லா தெரியும். அதாவது இவங்க மேல பிளைட்ல பறக்க எப்ப முயற்சி பண்றாங்களோ அப்ப வெளியே வந்துருவாங்க. இது ஹதீஸ்ல உள்ள சரக்கு. பிரக்கெட்ல ஏதாவது போட்டாங்கன்னா சொந்த சரக்கா? அப்ப அவங்க அதாவது பிளைட்டை போட்டதுக்கு கூட வெளியே வராங்க. இதெல்லாம் நீங்க எதுக்கு சொல்றீங்க? அதை விட்டுருங்க. நாங்க இதை எதை காட்டுதுன்னா, அவங்க இன்னும் உள்ள இருக்காங்களே தானே காட்டுது. இன்னும்டா பிளைட் கண்டுபிடிக்க வரைக்காவது உள்ளதான் இருந்தாங்க. துல்கர்னைன் கட்டணத்திலிருந்து, அதாவது நீங்க சொல்ற மாதிரி சைரஸ் மன்னர் கட்டணத்திலிருந்து, கிறிஸ்துவுக்கு முன்னால 300 வருஷங்களுக்கு முன்னால கட்டணத்திலிருந்து இந்த பிளைட் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் வரைக்குமாவது அவங்க உள்ள இருந்தாங்கன்னு தான் நீங்க ஒத்துக்கொள்ளணும். அப்ப நீங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க? அவங்க அடைக்கப்பட்டாங்கல்ல, தடுக்கப்பட்டாங்க என்று பெரிய இந்த வார்த்தைகளை வச்சு விளையாடுனீங்கல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? அடைக்கப்படலன்னா எதுக்கு தோணுனாங்க? பிளைட் கண்டதுக்கு பிறகுதான் அவங்க வெளியே வந்தாங்கன்னு நீங்களே சொல்றீங்களே. அப்ப எனவே அவருடைய அந்த முதல் வாதம் அப்படியே அடிபட்டு சுக்குநூறா போயிடுச்சு. அவங்க உள்ளதான் இருந்தாங்க. அதாவது எங்களுடைய அர்த்தப்படி இன்னும் அவங்க வெளியே வரல. வெளியே வர்றது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்ததுக்கு பிறகு நடக்கும்ங்கிறது நாங்க நேரா ஹதீஸை வச்சு அப்படித்தான் புரிஞ்சு கொள்றோம். உங்களுடைய இது அவங்க தடுக்கப்பட்டாங்களே தவிர அதாவது அடைக்கப்படலன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்ன இந்த ஹதீஸ் அவங்க அடைக்கப்பட்டுதான் இருக்கிறாங்க, உள்ளதான் இருந்தாங்க. உங்க கருத்துப்படியாவது வெளியே வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க கூட, வெளியே வரும் வரைக்கும் உள்ளதான் இருந்தாங்க என்கிற ஒரு பிளைட் கண்டுபிடிக்கும் வரைக்காவது உள்ளதான் இருந்தாங்கிறது உங்களுடைய கருத்து பிரகாரம் வந்து விடுகிறது. இந்த செய்திகள் சகோதரர் முஸ்துவாவுக்கு உரியது. அவங்க வெளியே வந்துட்டாங்க, அவங்க அடைக்கப்படல நீங்க தெளிவா சொன்னீங்கன்னு சொல்லிட்டேன்னா இந்த பிரச்சனை நீங்களும் சந்திச்சாகணும். இந்த யஹூஜூஸ் வெளி உலகத்துக்கு வருவார்கள், நீர்நிலை அனைத்தையும் குடித்து முடிப்பார்கள்னா நமக்கு அதை வாங்கி குடிச்சு நம்மகிட்ட காசு வாங்கிட்டு போயிடுறான். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா,
அவர்களிடமிருந்து தம்மை பாதுகாப்புக் கொள்வதற்கு மக்கள் தத்தமது அரண்மனைக்குள் பதுங்கிக் கொள்வார்கள். அருமையான ஹதீஸ்ங்க, அருமையான ஹதீஸ். ஒரு புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்த அந்த நாட்டு மக்கள், அரபு சாம்ராஜ்யத்தில் வாழக்கூடிய மக்கள் செய்வாங்க, சினாய் பிரதேசம் போய்விடுறாங்க. கடுமையான சோதனை அவங்களுக்கு. நமக்கு அப்படிப்பட்ட சோதனை. நமக்கு எப்படிப்பட்ட சோதனை? வீட்டுக்குள் பதுங்க சொல்லியிருக்கு. ஏன் பதுங்கணுங்கிறீங்க? கொஞ்சம் அனுபவமா பார்த்தோம்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குவைத்து ஈராக் வார், அப்ப நான் பஹ்ரைன்ல இருக்கிற நேரம், சதாம் ஹுசேன் கெமிக்கல் வெப்பன்ஸ் அடிப்பான்னு ஒரு பயம் அரபு நாட்டுக்குள்ள இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு ஷைரன் வரும். நாங்களும் ஓடி போய் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி உள்ள உட்காந்துக்கோம். கதவு சும்மா போட்டல, செலோ டேப்லாம் போட்டு ஒட்டிடும். ஒரு காத்து வெளியே வராத மாதிரி, உள்காற்று வெளியே வர மாதிரியும் ஏசியும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப ஜன்னல் கதவு எல்லாம் செஞ்சுருங்க, ஃபுல்லா செலோ டேப் ஒட்டி ஒரு காற்று வெளிக்காற்று உள்ள வராம உள்காற்று வெளியே போகாம ஆக்கிடும். என்னங்கிறீங்க? பதுங்கி கொள்றோம். அடுத்தது இந்த ஹதீஸ்ல அவங்க வெளியே வருவாங்க, அம்பெறிவாங்க, மக்கள் எல்லாம் அதாவது தப்பிக்கொள்றதுக்காக தங்களுடைய கோட்டைகளுக்குள்ள போவாங்கிறத வச்சு, ஆஹா, சகோதரர் அபு ஆசியா ரசிச்சு சொல்றார். இது அருமையான ஒரு ஹதீஸ். எதை சொல்லுதுன்னு சொன்னா, பயோ போர், அந்த டைம்ல கெமிக்கல் போர் நடக்கும். அதுக்கு அவர் அனுபவத்தை சொல்றாரு. அதாவது இந்த சதாம் ஹுசேன் கெமிக்கல் அடிப்பானோடனே வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கானாங்களாம், சிலப்ட போட்டெல்லாம் ஒட்டுனாங்களாம். அதை சொல்றாரு. இவங்க அதாவது போர் நடக்கும்போது துல்கர் இவங்க யாஜூஜ் மாஜூஜ் போர் நடக்கும்போது இவங்க வீட்டுக்குள்ள அடைவாங்கன்னா, எதுக்கு வீட்டுக்குள்ள அடைவாங்க? அது பயோ போர். அதனாலதான் வீட்டுக்குள்ள போவாங்களாம். அதாவது உலகத்துல எங்க சண்டை நடந்தாலும் எங்கெங்க ஒளிய இடங்களுக்கு அங்கங்க ஒளியத்தான் செய்வாங்க. இப்ப ரசூலோட காலத்துல கோட்டைகள் ஆக்கள் போகலையா? கோட்டைகளை முற்றுகையிட இல்லையா? அப்ப அதுக்குன்னா பயோபர் தான் நடந்துச்சா? இதுதான் சொல்றது. இவர் யூகம் செய்வாரு. அவர் புத்திசாலியாக நினைச்சிட்டு யூகம் செய்கிறாரு. அடி முட்டாள்தனமான யூகம். வீட்டுக்குள்ள போய் ஒளிவாங்கன்னு சொன்னா பயோவர் நடக்கும், அதனாலதான் ஒளிவாங்கன்னு இந்த ஹதீஸ் சொல்றதுன்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறான்னு சொல்லி சொன்னா இது முட்டாள்தனமான இல்லையா? பயோவர் நடக்கலாம், நாங்க பயோவர் நடக்காதுன்னு சொல்லல. இப்ப கொரோனாவை கூட இது பயோவர்ல ஒரு வகைன்னு சொல்லி சொல்றாங்க. இருக்கலாம், கெமிக்கல் தயாரிச்சிருக்கிறாங்க, அது இருக்கலாம். நாங்க அதை இல்லையா இல்லைன்னு சொல்லல. இந்த ஹதீஸ் அதைத்தான் சொல்லுதுன்னு சொல்லி இந்த மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு இடையில முடிச்சு போடுற மாதிரி இவர் சொல்ற யூகம் பண்றாரு. அதை நான் சொல்கிறேன். போர் ஒன்று நடந்தால் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒளிவதும் கோட்டைகளுக்குள்ள மறைவதும் இயல்பானது. பயோவோர் நடக்கும்ங்கிறதுக்கு தான் இது முன்னறிவிப்பு செய்யுதுன்னு சொல்லி சொல்றது முட்டாள்தனமானது. பயோவோர் நடக்கலாம், அது நடக்குதா இல்லையாங்கிறது பிரச்சனை வேற. ஆனா இந்த ஹதீஸ் இதை சொல்லல என்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அதே பேரத்துல இன்னொன்னு சொல்றாரு. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அது கடுமையா இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? தூர் மலைக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. பயோவர் நடந்தா தூர் மலைக்கு போனா பயோவர் தாக்கம் செலுத்தாதா? அதான் நீங்க சொல்றீங்க ஹெலிகாப்டர்ல இந்த பிளைட்ல அடிப்பான், அதுல அடிப்பான்னு சொல்றீங்க. பயோவர் நடந்தா மலைக்கு மேல இருந்தா அந்த கெமிக்கலோட தாக்கம் இருக்காதா? இது எங்க எப்படி அது நிலத்துக்கு மட்டும் பாதிக்கிற மாதிரியான இதைத்தான் அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்களா? அது நமக்கு புரியல. நீங்க ரெண்டு இதை எடுத்தீங்கன்னா அது அந்த அதிசயம் உங்களுக்கு முரணாமை. மலைக்கு மேல போவாங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்க எப்படி போனீங்க? சதாம் ஹுசேன் அடிப்பானோன்னு ஏசியை போட மாட்டீங்க, கதவை மூடிக்குவீங்க, பிளாஸ்டர் எல்லாம் வச்சு ஒட்டுனு சொல்றீங்க. அப்ப மலைக்கு மேல போயிட்டு இருந்தா, மொட்டை மாடியில போயிருந்தா பயோவர் பண்ணா பாதிப்பு வராதா? அப்ப இது கொஞ்சம் நீங்க யோசிக்கிறேன்னு நினைக்கிறீங்க, புத்திசாலித்தனமா நினைக்கிறீங்க, அடிமுட்டாள்தனமா இருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சு கொள்றீங்களோ இல்லையோ, உங்களை சார்ந்தவங்களாவது புரிஞ்சு கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக இந்த செய்திகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு பெரிய ஒரு அற்புதமான செய்தியை சொல்றார். அது என்னன்னு சொன்னா, சூரியன் மேற்கில் உதிக்கும். இது மறுமை நாளுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக தெளிவான அந்த 10 அடையாளங்களோட முக்கியமான ஒன்று. அல்லாஹு தஆலாவும் சொல்கிறான். அந்த அதாவது உமது இறைவனுடைய சில அத்தாட்சிகள் வரும். யௌம யஅதி பஅது ஆயாத்தி ரப்பிக், இறைவனுடைய சில அத்தாட்சிகள் வருகிற நேரத்தில் லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கபில், அதற்கு முன்னால யாரெல்லாம் ஈமான் கொண்டாங்களோ அவங்கள தவிர வேற யாரும் ஈமான் கொண்டா அது பயனளிக்காது. அப்படியான ஒரு அத்தாட்சி வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த அத்தாட்சி 2 விஷயம் ஹதீஸ்களை வருது. ஒன்று கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்கும். அடுத்தது தாபத்துல் அர்த். இது வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா இந்த தௌபாவுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஹதீஸ்ல வருது. இது சம்பந்தமா சஹீஹ் புகாரில 4635 வரக்கூடிய ஹதீஸை பாருங்க. லா தக்குமு ஸா ஹத்தா தத்லு ஷம்ஸ் மின் மக்ரிபிஹா, அதாவது கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்கிற வரைக்கும் மறுமை நாள் வராது. ஃபைதா ராஹன் நாஸ்,
அப்படி சூரியன் மேற்கில் உதிப்பதை மக்கள் கண்டால் ஆமனமன் அலைஹா, பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஈமான் கொள்வார்கள். பதாலிக ஹீனலா என்பவ் நஃப்சன் ஈமானுஹா லம் தக்குன் ஆமனத் மின் கபில். அப்ப யார் ஈமான் கொண்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னானே 6ஆம் அத்தியாயத்தில் 155. அது இதுதான். கிழக்குல உதிக்கக்கூடிய சூரியன் மேற்குல உதிக்கும். அதை பார்த்தோன்னே மக்கள் ஈமான் கொள்வாங்க, அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சஹீஹ் புகாரியுடைய 4635 இந்த ஹதீஸ் சொல்லுது. 4636 ஹதீஸ்லும் இதே கருத்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 6506 இதே கருத்து சொல்லப்படும் சஹீஹ் புகாரியில. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல இதே கருத்து, அதாவது 248வது ஹதீஸ்ல இதே கருத்து சொல்லப்படுகிறது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல இது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லப்படுது. இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யப்சுத்து யதஹுல் பில்லைல் லியதூப முஸிஉ நஹார். பகலையில் தவறு செய்தவன் மன்னிப்பு கேட்பதற்காக இரவையிலே அல்லாஹ் தன் கைகளை விரிக்கிறான். வயபசுத்து யதஹு பின்னஹாரி லியதூப முஸிஉல் லைல். அதாவது இரவையில் தவறு செய்தவன் மன்னிப்பு கேட்பதற்காக பகலையிலே கரத்தை விரிக்கிறான். எதுவரை என்றால் ஹத்தா தத்து அஸ்ஸம்சு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கில் உதிக்கிற வரைக்கும் இது இருக்குது. மேற்கில் உதிச்சிட்டு அதுக்கு பிறகு அவன் கேட்க முடியாது என்று அல்லாஹு தஆலா அந்த மேலே சொன்ன இந்த வசனத்துக்கு ஹதீஸ் விளக்கம் சொல்லுது. அப்ப இதுல தெளிவா விளங்குங்க, கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்கும். இது மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் உண்டு. இது உண்மையிலே மேற்கில் உதிக்கத்தான் சொல்லுது, இந்த வர்ணனைகள்லாம் கிடையாது. ரெண்டாவது, அப்படி மேற்கில் உதிச்சிட்டா அப்போது பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் ஈமான் கொள்வாங்க. மூணாவது, அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டுச்சு. அதுக்கு பிறகு யாராவது தௌபா செய்தா தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டுச்சு. இப்ப நம்மட சகோதரர் அபு ஆசியா என்ன சொல்றாருன்னா, கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்கும் என்று சொல்லி சொன்னால் அது எதை சொல்கிறது என்று சொன்னால், சூரியன் அதாவது கிழக்குல உதிச்ச காலத்துல சோழ சாம்ராஜ்யம் உயர்வா இருந்துச்சு. சூரியன் மேற்குல உதிக்கும்னு சொன்னா அமெரிக்கா, ஐரோப்பா, இஸ்ரேல் இவங்களோட கலாச்சாரத்தை மக்கள் பின்பற்றுவாங்க, மேற்கின் கலாச்சாரத்தை மக்கள் பின்பற்றுவாங்க. இதுதான் அதுன்னு சொல்றாரு. மேற்கின் கலாச்சாரத்தை மக்கள் பின்பற்றுவாங்கிற வரைக்கும் நீங்க சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. சூரியன் மேற்குல உதிக்கிறதுன்னு சொன்னா மேற்கின் கலாச்சாரத்தை பின்பற்றுன்னு சொல்றீங்களே சகோதரர் முஸ்தபா அவர்களே, எங்களுக்கு இந்த வர்ணனை தெரியாது அப்படிலாம் சொல்றீங்க. கொஞ்சமாவது ஹதீஸ் எல்லாம் சேர்த்து பார்க்க மாட்டீங்களா? சூரியன் மேற்குல உதிக்குன்னு சொல்றாங்க, அதை பார்த்து மக்கள்லாம் ஈமான் கொள்வாங்கன்னு சொல்றீங்க. இப்ப மேற்குல கலாச்சாரத்தை மக்கள் பின்பற்றுறாங்க, என்ன எல்லாரும் ஈமான் கொண்டாங்களா? சரி, நீங்க எல்லாம் எதுக்கு பிரச்சாரம் பண்றீங்க? தௌபாவோட வாசல் அடைக்கப்பட்டுச்சா? மேற்குல சூரியன் உதிச்சிட்டு உங்க படி, அதாவது மேற்கினுடைய கலாச்சாரத்தை மக்கள் பின்பற்றுறாங்க. அப்ப இன்றைக்கு என்ன செய்யணும்? மக்களுக்கு தௌபா இல்லைன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா நீங்க? அப்ப தௌபா இல்லைன்னு சொன்னா எதுக்கு இந்த பிரச்சாரம்? இது சம்பந்தமா சகோதரர் முஸ்தபா என்ன சொல்றான்னு தெரியல, நான் பார்க்கல. கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிக்கும்ங்கிறத அவர் என்ன சொல்றா நான் பார்க்கல. அப்ப அது சம்பந்தமா அவரை நம்ம இதுல டச் பண்ணல, பார்க்கலங்கிறதுனால டச் பண்ணல. அவர் என்ன சொன்னான்னு தெரியல. அப்ப முட்டாள்தனமா பேசுறீங்க. கிழக்குல மேற்குல சூரியன் உதிக்கும்னு சொல்லி சொன்னா சூரிய வம்சத்தை அவங்க வழிபடுறவங்க அவங்களுக்கு உயர்வை கொடுப்பாங்களாம். அவங்க இந்த அமெரிக்கா, ஐரோப்பா, இஸ்ரேல் இப்ப யஹூதி மஜூல சேர்த்துட்டாரு. இஸ்ரேல் பனு இஸ்ராயில் யாக்கூப் நபியுடைய சந்ததி குர்ஆன் தெளிவா சொல்லுது. இதை கொண்டு வந்து யாஜூஜ் மாஜூஜ்ல சேர்த்துட்டாரு, பிரச்சனை இல்லை. அப்ப இது எவ்வளவு முட்டாள்தனமா இந்த கருத்தை அவரு சொல்றாரு என்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்ததாக ஒரு வாதம் ஒன்று எடுத்து வைக்கிறார். இந்த மறுமை நாளுடைய அடையாளங்கள் எதுவும் ஓடரா சொல்லலன்னு சொல்றாரு. அதுக்கு 2 உதாரணம் சொல்றாரு. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய 2 அறிவிப்புல ஓடர் மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, ஓடர் மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆனா தெளிவான ஹதீஸ்ல 3 விஷயங்கள் தெளிவா ஓடரா சொல்லியிருக்குது. சஹீஹ் முஸ்லிம்ல அதே செய்தியில தஜ்ஜால் வருவான், பயக்துலுஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொல்லுவாங்க. தும்ம யஅதி ஈஸா இப்னு மரியம் கௌமுன் கத் அஸமஹுமுல்லாஹு மின்ஹு, அதாவது தஜ்ஜால்ட்ட இருந்து தப்புன மக்கள் ஈசா நபிட்ட வருவாங்க. அவங்களுடைய முகங்களை தடவி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குன்னு ஆறுதல் சொல்லுவாங்க. ஹுவ கஸாலிக இஸ் அவ்ஹல்லாஹு இலா ஈசா, அவர் அவ்வாறு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அளிப்பான். இன்னி கத் அஹ்ரஜ்து இபாதன் லி, என்னுடைய அடியார்களில் சிலரை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன், அவர்களோடு யாரும் சண்டை பிடிக்க முடியாது, எனவே என்னுடைய அடியார்களை தூக்கிக்கொண்டு மலைக்கு மேல போங்க அல்லாஹ் தஆலா சொல்வான். வயபசுல்லா யாஜூஜ் மாஜூஜ், அல்லாஹ் தஆலா யஜூஜ் மாஜூஜ் அனுப்புவான். இது தெளிவா வருது. தஜ்ஜால் வருவான், தஜ்ஜாலை ஈசா நபி கொல்லுவாங்க. அப்ப தஜ்ஜால் வந்ததுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொல்லுவாங்க. அதுக்கு பிறகுதான் யஜூஜ் மாஜூஜ் வருவாங்கன்னு சொல்லி மிக தெளிவாக இதுல வருது. இது 3 தெளிவா ஹதீஸ்ல வந்துச்சானே. மற்றது நீங்க ஓட பிள்ளை பிள்ளைன்னு விட்டுப்போங்க, பிரச்சனை இல்லை. இது 3 இப்படித்தான் இருக்கும்.
நாம நல்லா புரிஞ்சுக்கணும், தஜ்ஜால் வருவதாக இருந்தால் தாபத்துல் அருளுடைய முத்திரை பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தாபத்துல் அருளுடைய முத்திரையை யார் பதிப்பார் என்றால் யஹஜூஜ் மஜூஜ் தான் பதிக்க வேண்டும். இந்த மூன்றும் நடந்தால் மட்டுமே யார் வருவார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். ஆக எதுவுமே விளங்காம ஈசா நபி வந்தாதான் யஹஜூஜ் மஜூஜ் வருவாங்கன்னா எதுக்கு வரணும்? புரிஞ்சுட்டு பேசுங்க நீங்க எதையும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தஜ்ஜால் வாரதுக்குண்டா யஜூஜ் மஜூஜ் வெளியே வரணும். இது அல்லாஹ்வுக்கு பாடம் நடத்துறார். ரசூலுல்லாஹ்க்கு சொன்னா அல்லாஹ்வுக்கு பாடம் நடத்துறார். அப்படியே நான் ஏலாது. தஜ்ஜால் வாரனா அல்லாஹ் முதல்ல யஜூஜ் மஜூஜ் வரணும். தஜ்ஜால் வந்து ஆட்சி செய்யணும்னா யார் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? ஆக தஜ்ஜாலுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் தேர்தல எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு பாருங்க. தஜ்ஜால் வந்தா யார் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? அப்ப யஜூஜ் மஜூஜ் வரணும். யஜூஜ் மஜூஜ் வந்தா என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, யஜூஜ் மஜூஜ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, தஜ்ஜால் ஆட்சிக்கு வரதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க. அந்த ஏற்பாடு என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப எல்லாரும் இந்த ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கார்டு பாக்குற மாதிரி, அந்த ஆதார் அட்டை பாக்குற மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சிப் ஒன்று கொண்டு வந்துருவாங்க. அந்த சிப்பை வந்து நெத்தில அடிச்சிருவாங்க. அந்த பயோ சிப் வந்து நெத்தில அடிக்கப்பட்டால் தஜ்ஜால் ஆட்சிக்கு நாங்க கட்டுப்பட்டோன்ற அர்த்தம். அதுதான் தாபத்துல் அருள் என்று சொல்றாரு. தாபாண்டா உயிரினம், அது மனுஷனையும் குறிக்கும், எதவும். தாபத்துல் அருள் என்று ஒன்று வரும், அது பூமியிலிருந்து வரும். துக்கல்லி முகம், அது மக்களோடு பேசும் என்று குர்ஆன்ல தெளிவா இருக்குது. தாபத்துல் அருள் என்கிற தாபா என்கிற அந்த வெளிவர்றதுங்கிறது மறுமையினுடைய பெரிய அடையாளங்கள் ஒன்றா இருக்குது. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யாஜூஜ் மாஜூஜ்கள் வந்து நெத்தியில வந்து ஒரு இது அடிப்பாங்களாம், ஒரு சிப் ஒன்று அடிப்பாங்களாம். அடிச்சுட்டு போகணும், பிரச்சனை இல்லை. அப்படி ஒன்று இருக்குது நீங்க சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுதான் தாபத்துல் அருள்னு சொல்ல, அதுதான் பிரச்சனை. இது சம்பந்தமா பேசுறாங்க. திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க. எடுத்த திரைப்படம் வெளிவரத்துக்கு முன்னால திரைப்படம் எடுத்தவருடைய டைரக்டர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படி ஏதோ பேசுறாங்க. ஓகே, நீங்க சொல்லிட்டு போங்க. இதுதான் தாபத்துல் அருள். நீங்க எப்படி சொல்றீங்க? கேள்விகள் தர்க்கம் பேசிக் கொண்டிருந்தாலும் தாபத்துல் அருள் எதற்காக வரப்படுகிறது என்றால் மூக்கின் மேல் முத்திரையிடும். அகமதிலே மிக தெளிவா ஒரு ஹதீஸ் வருகிறது. தாபத்துல் அருள் மூக்கின் மேல், மூக்கு என்று சொன்னால் நேர், மூக்கின் மேல், நெற்றி என்றால் இங்க வரை எடுத்துக்கொள்ளலாம். மூக்கின் மேல் என்று சொன்னால் மூக்கின் மேல் இந்த இடத்தில் முத்திரையிடும். அப்போ ஒரு ஷஹாபி கேட்கிறாரு, இந்த ஒட்டகத்தை யாரிடம் வாங்கினீர்கள் கேட்கும் பொழுது மூக்கின் மேல் முத்திரையிட்ட ஒரு ஆள் வாங்கினேன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு சொல்றாரு என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த தாபத்துல் அருள் வந்து மனிதனுடைய மூக்குல ஒரு அடையாளம் இடும், காபிருடைய அடையாளம் இடும். அந்த மூக்குன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, மூக்கின் மேல், மூக்கின் மேல், மூக்கின் மேல் சொன்னா நெத்தி இந்த இடம் சொல்றாரு. இது சின்ன புள்ளத்தனமா இருக்குது. அரபியில அலா குர்த்தும் சொல்லி சொன்னா மூக்கின் மீது, மூக்கின் நாங்க தமிழ்ல சொல்லும் போது மேசையின் மேல் புத்தகத்தை வச்சேன்னு சொல்லலாம், மேசை மீதும் புத்தகத்தை வச்சேன்னு சொல்லலாம். அப்ப அரபுல அலாண்டு வந்தா மேசையின் மீது வைக்கிறது, மூக்கின் மீது அடையாளம் விடும் என்று வருகிறது. சரி, ஹதீஸ்ல அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப மூக்கின் மீதுன்னு சொன்னா மூக்கின் மீதுல அவர் கையை இங்க கொண்டு போவார். ஆனா இது இல்ல, நெத்தின்னு வரு. இது சொல்லும் போது இந்த ஒரு சும்மா ஒரு கதை ஞாபகம் வருது. இந்த அமெரிக்கா விஞ்ஞானி வருவாரும், இந்த ரஷ்யா விஞ்ஞானி வருவாரும், ஒரு இந்திய சகோதரன் அபு ஆசியா மாதிரி ஒரு இந்திய சகோதரன் இருக்கிற நேரத்துல அவங்க நாட்டு பெருமையில பேசிக்கிட்டாங்க. அதுல அமெரிக்காக்காரன் சொன்னானா, நாங்க வந்து விஞ்ஞானத்துல வானத்தை தொட்டுட்டு போறோம்னு சொன்னாங்க. அப்ப இந்த இவர் கேட்டாரா, வானத்தை தொட்டா போறீங்க? இல்ல இல்ல, வானத்துக்கு கொஞ்சம் கீழால போறோம்னு சொன்னாங்க. ரஷ்யாக்காரன் நீர்மூழ்கி கப்பல் போறது, நாங்க விஞ்ஞானத்துல பூமியை தொட்டுட்டு போறோம்னு சொன்னாங்க. நீங்க பூமியை தொட்டா போறீங்க, இல்ல அது கொஞ்சம் மேலால போறோம்னு சொன்னாங்க. அப்ப இந்தியாக்காரன் சொன்னானா, இது என்ன ஆச்சரியம், எங்க ஊர்ல எல்லாரும் மூக்கால சாப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. மூக்காலையா சாப்பிடுறீங்கன்னு ரெண்டு பேரும் கேட்டவன்னு, இல்ல அதுக்கு கொஞ்சம் கீழால சாப்பிடுறோன்னு சொன்னாங்க. இவர் மூக்குல அடையாளம்டா, மூக்குண்டா, மூக்கின் மேலுண்டா இங்க என்று சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்றாரு. சேர்த்து ஒரு நம்பர் கொடுக்கப்படும், அந்த நம்பர் நெத்தியிலே சொருகப்படும். அந்த நம்பர் இருந்தால் மட்டுமே எந்த ஒரு பொருளையும் வாங்கவும் விற்கவும் முடியும் என்று பைபிளிலே வெளிப்பாடு புஸ்தகத்தில் தெளிவான ஒரு விஷயம் வருகிறது. நமக்கு தான் பல ஹதீஸ்லாம் மறைத்து விட்டோமே, பல ஹதீஸ்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. பல ஹதீஸ்கள் பாக்தாத் நூலகத்தின் போது இந்த யஹஜூஜ் மஜூஜுடைய மிகப்பெரிய அட்டூழிய கொடூரமான செயல்களா இழந்து விட்டோம். இதை பத்தி எல்லாம் பைபிள்ல வெளிப்படுத்தின புத்தகத்துல, பைபிள்ல கடைசி பகுதி, பைபிள்ல ஈசா நபி சொன்னதாகவும் இல்லை, அதுக்கு பின்னால அவருடைய அதாவது சீடர்கள் எழுதின ஒரு இதுதான் வெளிப்படுத்தின விஷயம். அதுல சில முன்னறிப்புகள் சொல்லப்படுகிறது. அந்த முன்னறிப்பு கணக்குகளுக்கு ஏற்பதான் இவங்க ஆண்டு கணக்கெல்லாம் சொல்லிட்டு வராங்க பைபிளை உண்மைப்படுத்துறதுக்கு.
அப்ப அதுல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. நாம தான் ஹதீஸ்களை மறைச்சிட்டோமே, நம்ம தான் நிறைய ஹதீஸ்களை இழந்துட்டோமே. இந்த யாஜூஜ் மாஜூஜ் வந்த நேரத்துல பகதாதுல நிறைய ஹதீஸ் கிதாப் அழிச்சிட்டாங்களேன்னு சொல்றாரு. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இவர் முஸ்லீமா இல்லையான்னு சந்தேகப்பட வேண்டியிருக்குது. பைபிளோட தெளிவா வந்திருக்குதான், ஆனா ஹதீஸ் வந்து நிறைய இல்லாம போயிடுச்சுதான். ஹதீஸ் இல்லாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? இஸ்லாம் பூர்ணமாகலன்னு அர்த்தம். இஸ்லாத்துல குர்ஆன் இருக்குது, ஆனா ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ்கள் இந்த யாஜூஜ் மாஜூஜ் பக்தாத் அழிக்கிறது அழிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா எந்த ஹதீஸ் கிதாப் அழிக்கப்பட்டுச்சு? ஹதீஸ் கிதாப்னு சொல்லி சொன்னா பேர் ஊர் இல்லாம புத்தகங்கள் அழிக்கப்பட்டுச்சு. உங்களை மாதிரி இப்படி எழுதின புத்தகங்கள் அழிக்கப்பட்டுச்சு. ஹதீஸ் கிதாப் எந்த ஹதீஸ் கிதாப் அழிக்கப்பட்டுச்சு நீங்க சொல்றீங்க? அப்ப ஹதீஸ்கள் நிறைய யாஜூஜ் மாஜூஜ் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா இஸ்லாம் மார்க்கம் பூர்ணமாகல. அதே நேரத்தில் பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷத்தை தெளிவா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. நீங்க பைபிளை ஈமான் கொண்டிருக்கிறீங்களா, ஹதீஸை ஈமான் கொண்டிருக்கீங்களா, இஸ்லாத்தை ஈமான் கொண்டிருக்கீங்களா? இல்லாட்டி ஒன்றுமே இல்லாம இந்த யாஜூஜ் மாஜூஜ் மட்டும்தான் நீங்க ஈமான் கொண்டிருக்கீங்க, ஒன்றுமே புரியாம இருக்குது. அப்ப இப்படி ஒரு ஆபத்தான கருத்தை அவரு இதுல சொல்றார். அது மாத்திரம் இல்ல, இந்த அதாவது இந்த தாபத்துள்ளார் கூட அதிசய பிராணி, அதிசய பிராணின்னு சொல்லத்த முஸ்தபா மறுக்கிறாரு. என்ன அதிசயம்னு சொல்றீங்க? அதிசய பிராணின்னு வந்திருக்குதா? நீங்க எப்படி அதிசயம் கூட சேர்ப்பீங்க? துக்கல்னிமுகம்னு வருது. ஒரு பிராணி வந்து, ஒரு உயிரினம் வந்து பேசுதுன்னா அது அதிசயமா இருக்குது. அதுக்காக அதிசய பிராணி, பேசும் பிராணின்னு வச்சுக்காங்க நீங்க. அப்ப குர்ஆன்ல வந்து ஒரு வார்த்தை வராம நம்ம சொல்லப்படாதான். அவங்க வந்து அப்படி வளைச்சி இப்படி வளைச்சி அங்க கொண்டு ஜாயின் பண்ணி இங்க கொண்டு ஜாயின் பண்ணி எதை வேணாலும் விட்டு அடிப்பாங்களாம். அப்படி விட்டடிச்சா இதுதான் விஞ்ஞானபூர்வமானது, அறிவுபூர்வமானது, ரசூலுல்லாஹ்வோட உண்மையான வருகை அறிஞ்சு கொண்ட ஒருவருடைய கருத்துன்னு சொல்லி நம்ம மற்றவங்க ஏத்துட்டு போகணும். அப்ப இந்த இதுக்கு அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அந்த பயோஜிப் தான் தாபத்துள்ளார்னு சொல்றாரு. பூமியிலிருந்து வரக்கூடிய உயிரினம் வருகுது, துக்கல்னி முகண்டு வருது, அது அவங்களோட பேசுண்டு வருகுது. அதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஒரு பயோஜிப்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லிச்சேன்னா என்ன நிலையில இருக்கிறான்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க கொண்டு தான் சொல்லிட்டு அவர் அசுல வந்து பேசினதெல்லாம் இங்க ஜவஜித் மஜித்துக்கு இதுக்குள்ள வந்து பேசினதாகத்தான் காட்ட பார்க்குறாங்க. அந்த அதாவது இந்த இலுமினாட்டி சம்பந்தமா பேசுற எல்லாரும் கொண்டு வந்து அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ற மாதிரி இப்படியான ஒரு போக்கத்தான் அவர் கையாண்டு வந்திருக்கக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கிறோம். அதுல வந்து ஆச்சரியமான சில விஷயங்கள் பாருங்க. அது வந்து காபிரை முஸ்லிமை அடையாளப்படுத்தும் வருது. இப்ப இதுக்கு பிறகு யாரும் இஸ்லாத்துக்கு வரையில, சகோதரர் முஸ்தபா வந்து அது வந்து தௌவா செய்யணும்னு நாங்க சொல்றதாக மாதிரி சொல்றாரு. குறிப்பா வஹாபி உலமாக்கள் சொல்றாங்கன்னா சொல்றாரு அது வந்து பிரச்சாரம் பண்ணுது. அது வந்து பிரச்சாரம் பண்ணாம அடையாளப்படுத்துது. அதுக்கு பிறகு பிரச்சாரம் பண்ணி யாரும் ஈமான் கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இந்த சூரியன் மேற்குல உதிக்கிறது சம்பந்தமாகவும் இந்த ஆபத்துள்ளார் சம்பந்தமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற போது ஒன்று வந்துட்டு அடுத்து வந்துடும் என்று சொல்லி சொல்றாங்க. இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆனது. அப்ப அதுக்கு பிறகு யாராவது ஈமான் கொண்டா அது ஈமானாக அங்கீகரிக்கப்பட மாட்டுச்சு. அப்ப அதுக்கு பிறகு அது வந்து தௌவா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, எச்சரிக்கை தான் செய்யும். நீங்க மறுத்தீங்க, இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நீங்க மறுத்தீங்க என்று எச்சரிக்கை செய்யலாம். அப்ப இந்த இடத்துல அவர் வந்து அந்த நம்ம சகோதரர் அபு ஆசியா கேட்கிறாரு, காபிரை முஸ்லீம் அடையாளப்படுத்துன்னு சொன்னா மௌத்தா போனதுக்கு பிறகு அவன் கபூர்ல இருந்தா சொர்க்கத்தை அனுபவிச்சான்டா, இன்பத்தை அனுபவிச்சா சொர்க்கம் போறவன், துன்பத்தை அனுபவிச்சா நரகத்துக்கு போறவன், அங்க போயிட்டு நரகத்துல சொர்க்கத்துல எந்த தரஜா எங்களுக்கு என்ன பிரிதோசா அதுக்கு அடுத்ததா என்கிறத அறிஞ்சுக்குவாங்க. உலகத்துல காபிரை முஸ்லீமை பிரித்தறிவிக்கிறதுல என்ன லாபம் இருக்குதுன்னு கேட்கிறாரு. இந்த கேள்வி யார்கிட்ட நீங்க கேட்குறீங்க? ஆச்சரியம் என்னன்னு சொன்னா அவரே சொல்றாரு, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அது வந்து காபிரை முஸ்லீம் பிரிக்கும்னு சொல்லி, உலகத்துல பிரிக்கிறதுல என்ன லாபம்னு கேட்கிறாரு. இனி அல்லாவுக்கு எதிராக கேள்வி கேட்டுக்கிறீங்க அபு ஆசியா, அல்லாவுக்கு எதிராக கேள்வி கேட்டுக்கிறீங்க. அல்லாஹ் பிரிக்கும்னு சொல்லிக்கணும், அப்படி பிரிக்கிறதுல என்ன லாபம்னு இவர் கேட்கிறாரு. கேம்பத்துல வர்றாங்களா, தண்ணியை குடிக்கிறாங்களா, வாரத்தில் அம்புறாங்களா, ஈசா நபி அவருக்கு பயந்து ஓடி போறாங்க. வேடிக்கையா இல்லைங்களா? அவருக்கு வந்து ஈசா நபி போறான்னு சொன்னா அப்ப எப்படிப்பட்ட ஒரு கூட்டம், அந்த கூட்டம் வந்து ஈசா நபி எப்படிப்பட்டவர் இருக்கிறாரு? அந்த இஸ்ரேலை அழிச்சிடுறாங்க, இஸ்ரேல் சமுதாயத்தின் செய்றாங்க. அந்த ஈசா நபி கொன்னதோட வந்து இஸ்ரேல் சமுதாயம் அழிச்சு உடைச்சு அந்த ஊரை விட்டு எல்கையை தாண்டி விட அகதி ஆக்கிட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவுறாரு. யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து நைல் நிறுவ சாம்ராஜ்யத்தை நிறுவுறாரு. அப்படிப்பட்ட ஈசா நபி இந்த அம்போட வரக்கூடிய கூட்டத்தை பார்த்தோன்னா அப்படியே ஒளிஞ்சுக்கிறாருன்னா என்ன ஏத்துக்க முடியுமா உங்களுக்கு? இது ஆச்சரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த யாஜூஜ் மாஜூஜ் வார நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா சொல்லுவான் மலைக்கு போயிடுங்கன்னு சொல்லி மலைக்கு போயிடுவாங்கன்னே இவர் கேட்கிறாரு. அது அவருடைய ஸ்டைல அதை கேட்கும் போது வேதனைப்படுறதா அது வேடிக்கைன்னு எடுத்துக்கொள்ள இடங்கள்ல அது வேடிக்கையா தெரியலையா அவங்களுக்குன்னு கேட்கிறாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து யாஜூஜ் மாஜூஜுக்கு பயந்து மேல போவாங்கண்டா உங்களுக்கு இது வேடிக்கையா தெரியலான்னு கேட்கிறாரு. அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர இந்த யாஜூஜ் மாஜூஜ் வந்தா அவங்க மேல போவாங்கன்னு நானா சொல்றேன்? ஹதீஸ் சொல்லுது மேல போக சொல்லி அல்லாஹ் சொல்றான். துல்கர்னைனே அவங்களோட சண்டை பிடிக்கல.
யாஜூஜ் மாஜூஜோட துல்கர் அவர் பெரிய வளத்தோட தான் இருந்தாரு. பூமியில பசாது பண்றாங்கன்னு சொன்னாங்க, அடிச்சு உடைச்சு போட்டுருக்கலாமே, சண்டை பிடிக்கலாம், அவங்களை அடைச்சு தான் வச்சாரு. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மேல போக சொல்றான். இதை உங்களுக்கு வேடிக்கையா தெரியலையா? அவங்க வருவாங்களாம், நம்ம விடுவாங்களாம், இவங்க மலைக்கு ஓடுவாங்களாம், டூ மச்ன்றாரு. நீங்க திருமச் போ மச்சுக்கு போய் கொண்டிருக்கீங்க அபுவாசியா. இது என்ன, அதாவது ஹதீஸ்ல இருக்கிறத டூ மச்ன்றாரு. ஹதீஸ்ல அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல போவாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது வேடிக்கையா தெரியலையான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு ஹதீஸ் தான் வேடிக்கையா? அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஹதீஸ்களையும் வச்சுக்கொண்டு, அவனுடைய ஆயத்துக்களையும் அவனுடைய தூதருடைய வார்த்தைகளையும் வச்சுக்கொண்டு நீங்க அதாவது கேளிக்கை பேசுவீங்களா? அப்ப அபுவாசியா, சகோதரர் அபுவாசியா அவர்களே, நீங்க ஆக மோசமான உச்சகட்ட வழிகேட்டுல இருக்கிறீங்க. தெளிவா சொல்றேன். அதாவது நான் யாருக்கும் இப்படி கடுமையா பேசுறது கிடையாது. உங்களுடைய இந்த பேச்சுக்களை பார்க்கும்போதுதான் இப்படி முட்டாள்தனமா சிந்திக்கிறவங்க தங்கள் அறிவாளி நினைச்சிட்டு இருப்பாங்களா? இப்படியும் குர்ஆனையும் ஹதீஸையும் பிரிச்சு பேசுவாங்களா? நேரம் அல்லாஹ் சொல்றான் காபிரை முஸ்லீமையும் பிரிக்கிட்டு அப்படி பிரிக்கிறதுல என்ன லாபம்னு இவர் கேட்கிறாரு. அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மலைக்கேறுங்கன்னு சொல்லுவான்னு வருது. அவங்க மலைக்கேறுவாங்க, மலையை வச்சு இவங்க அதாவது சிறைப்பிடிப்பாங்க, முற்றுகையிடுவாங்கன்னு வருகிறது. இது வேடிக்கையா தெரியல அவங்களுக்கு. அவங்க வருவாங்களாம், இவங்க மேல போவாங்களாம், வேடிக்கையா தெரியல என்று ஹதீஸை வச்சுட்டு இது டூ மச்ன்றாரு. அல்லாஹ்வுக்காக ரமலான் மாசம் தௌபா செஞ்சு உங்களோட இந்த வழிகட்ட கொள்கையிலிருந்து, குர்ஆன் ஹதீஸை திரிக்கிற இந்த கொள்கையிலிருந்து மீளுங்க. நான் இது சகோதர மற்ற மக்களும் புரிஞ்சு கொள்றதுக்காக சொன்னேன். இவ்வளவு வழிகேட்டுல இருக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸை கேலி பண்றாங்க, அல்லாஹ்விட்ட கேலி எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. பகுத்தறிவு என்கிற பேரில், விஞ்ஞானம் என்கிற பேரில், அல்லது ஹதீஸை கொண்டு இந்த உலகத்துல இப்போ உள்ள காலத்துக்கு நுழைக்கிறோம் என்கிற பேரில் இப்படி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். அடுத்தது, இவங்க விளங்குறது எவ்வளவு தப்பு பண்றாங்க. ஒரு காரணம் தாங்க அதுக்கு. சவுதி அரேபியா அமெரிக்கா சப்போர்ட்ல இருக்குது. அமெரிக்கால யஹூதிஸ் சொன்னான்னா எங்க சம்பளம் நின்று போங்கிற ஒரு காரணத்துக்காக இருக்கிறாங்களே, வேற ஒரு காரணம் கிடையாதுங்க. என்னைக்கு சம்பளம் நிற்குது அன்னைக்கு கரெக்டா ஒத்து வந்துக்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க வந்துகிட்டு. அப்போ இது யஹூஸ் மோஜூஸ் பொறுத்தவரை எப்படி இருக்கிறாங்கன்னா, இதுல இன்னொரு யூகம் என் தொடர்பா செஞ்சிருக்கிறார். என்னன்னு சொன்னா, இப்ப இவங்க ஏன் மறுக்கிறாங்கன்னு சொன்னா, நாம அமெரிக்காவை யஜூஜ் மஜூஜ்னு சொல்றோம், சொல்லிட்டு போங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. அமெரிக்காவோ சவுதியுடைய நட்பு நாடு. சவுதி அமெரிக்காவுடைய நட்பா இருக்குது. நமக்கு சவுதியில இருந்து சம்பளம் வருது. நம்ம இதை மறுக்கலன்னு சொன்னா சவுதியில இருந்து சம்பளம் நின்றும். சவுதியில இருந்து சம்பளம் நின்றதுக்காகத்தான் இவங்க மறுத்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சவுதியில இருந்து சம்பளம் நின்றுட்டா இவங்க அதை ஏத்துக்குவாங்க. அமெரிக்கா யாஜூஜ் மாஜூஜ் தான் ஏத்துக்குவாங்க என்கிற ஒரு செய்தியை சொல்றாரு. இது என் தொடர்பாக அவர் செஞ்ச 3வது யூகம். அவரோட யூகம் எவ்வளவு முட்டாள்தனமானதுங்கிறத நான் ஏன் சொல்றேன்னா, என்ன கிளியர் பண்றதுக்காக, என்ன வச்சே இப்படி யூகம் பண்றவர் யஹூதி மஜூஜ் எத்தனை யூகம் பண்ணிருப்பார், எவ்வளவு முட்டாள்தனமான யூகம் பண்ணிருப்பாருங்கிறத சொல்றதுக்காக தான் சொல்றேன். சவுதி சில உலமாக்களுக்கு சம்பளம் கொடுக்கறது உண்மை. அது எப்படிப்பட்ட உலமாக்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, பெரும்பாலும் மதீனா, மக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல படிச்சு வெளியாகினவங்க. வெளியாகின எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, வெளியாகின கொடுக்குறாங்க. அது ஆரம்ப காலத்துல, அதாவது ஷேக் பின் பாஸ் அவங்களுடைய நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப சவுதியினுடைய வசாராவாக கொடுக்குறாங்க. நம்ம நாட்டிலே அப்படி நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, உங்களோட நாட்டிலே இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் நிறைய இருந்தாங்க. அவங்க சில பேர் அவங்களுடைய வயசு காரணமாக கட் பண்ண முடியும். உதாரணமாக எஸ்கே கமால் திமானி அவங்க, அதே மாதிரி பலருக்கு அப்படி கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ யார் யாருக்கு இருக்காங்கன்னு தெரியும். சையத் அஹமது மதனி அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் மதீனாவிலேயோ மக்காவிலேயோ அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் படிக்கலை. நான் இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்கள் படித்தேன். எனக்கு சவுதியினுடைய சம்பளம் இல்லை. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, இலங்கையிலையும் இந்தியாவிலையும் சவுதியில சம்பளம் எடுக்கக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க. வசாராவுடைய சேலரி எடுக்கக்கூடிய உலமாக்கள் இருக்காங்க. அவங்க யாராவது இந்த யஜூஜ் மஜூஜ் விஷயமா நீங்க பேசுறதுக்கு மறுப்பு பேசுறாங்களா? உங்களோட யூகம் 2 சைட்ல இல்லாம போகுது. என்ன பத்தி நீங்க யூகம் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா, எனக்கு சவுதியில சம்பளம் வரலாம், ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியரா இருக்கிற எனக்கு சம்பளம் தராங்க. அதாவது சவுதியினுடைய நட்பு அமெரிக்கா. எனவே அமெரிக்காவை யஜூஜ் மஜூஜ் சொல்றதை எதிர்க்கணுன்றதுக்காக சம்பளத்துக்காக சொல்றதாக இருந்தா, யாரெல்லாம் சவுதிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களாவது சொல்லணும். அவங்க சொல்லவும் இல்லை. உங்களோட யூகம் 2 சைட்லயுமே இல்லாம இருக்குது. அதற்காக நீங்க அல்லாவுக்காக இது போல எதையும் யூகம் செய்யாதீங்க. உங்களோட யூகம் ரொம்ப பலவீனமானது. சில பேர் யூகம் செஞ்சு சில விஷயங்களை பிடிப்பாங்க, ஓரளவு அதுக்கான திறமை இருக்கும்.
அந்த திறமை அணுவளவும் இல்லாத நீங்க இந்த குர்ஆன்ல வந்து ஹதீஸ்ல வந்து யூகம் செய்யறதுங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். எனவே நீங்க ரொம்ப டூ மச்சா பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க எனக்கு சொன்னதை நான் சொல்றேன். ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மதிக்க பழகுங்க, ஹதீஸ்களை மதிக்க பழகுங்க, தேவையில்லாம யூகம் பண்ணாதீங்க. இந்த இலுமினாட்டிகள் சம்பந்தமா எதையும் சொல்லுங்க. நீங்க அவங்க பொருளாதார போர் செய்வாங்க, உலக நவீன உலக திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுல நாடுகள் ஜாயின் பண்ணுவாங்க, எல்லாம் ரேஷன் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து ஒரு சிப்புக்குள்ள கொண்டு வருவாங்க. பிரச்சனை நீங்க சொல்லுங்க, அதை வர்ற நேரத்தில் வந்துட்டு போகலாம். ஆனா இதுதான் தாபத்துல அருள், இதுதான் இந்த சூரியன் மேற்குல உதிக்கிறது என்று சொல்லி ஹதீஸை திரிக்காதுங்க அல்லாவுக்காக. இதை நான் வந்து சகோதர உணர்வோட கேட்டுக்கொள்வேன். சகோதரர் முஸ்தபா இடத்துலையும் இதே போன்ற பிரச்சனை இருக்குது. ஹதீஸ்களை வந்து திரிக்கிறது. அவர் வந்து தாபத்துல அருள்னு சொன்னா அதாவது இஸ்ரேல் சொல்றாரு. இப்ப ரசூலோட காலத்துல இஸ்ரேல் இருக்கு. இஸ்ரேல் தான் பேர் இருக்கல, இஸ்ரேல் இருந்துச்சா இல்லையா? பூமியில இஸ்ரேல் வந்து புதுசா முளைச்சிச்சா? பின்னால வாரதா சொல்றாங்க. இது அவர் வந்து ஒரு மிருகத்தனமான ஆட்சி, ஒரு அதாவது தாபான்னு சொல்லி சொன்னா அதை மிருகமாக்கி, மிருகத்தனமான ஆட்சி, மோசமான ஒரு ஆட்சி செய்வாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அதுல அந்த வந்து இதை வந்து ரசூலுல்லாஹ் வேற வார்த்தையிலே சொல்லிடலாம். இஸ்ரேல் சமுதாயத்துக்கு சொல்கிற போது உங்கள் மீது ஒரு பெரிய படையை நாங்க மோசமான படையை திருப்பிடுவோம் எல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி வார்த்தையிலே சொல்லிடலாம். இதை சொல்றதா இருந்தா மறுமை நாளுடைய இந்த 10 அடையாளங்களும் உண்மையான நடக்கக்கூடிய செய்திகளா சொல்லுங்க. அது மறைச்சு சொல்றதுக்கான விஷயங்கள் கிடையாது. அதுல வந்து அபுஆசியா இன்னொரு அதிசயத்தை சொல்றாங்கன்னா, யஜூஜ் மஜூஜ் யாரோடையும் சண்டை பிடிக்க மாட்டாங்க, அவங்களுக்குலாம் சண்டை பிடிச்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. நம்மள முஸ்தபா என்ன சொல்றாருன்னு சொன்னா, முஸ்லீம்களும் இந்த தஜ்ஜாலுக்கும் இடையில நடக்கிற சண்டையில யஜூஜ் மஜூஜ் பங்கே கொள்ள மாட்டாங்க. 2 முடிஞ்சதுக்கு பிறகு முஸ்லீம்கள் டயர்டா பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க யாரோடையுமே சண்டை பிடிக்க மாட்டாங்க, அதுக்குள்ள வேற பயோபெருண்டெல்லாம் சொல்றாரு, மாறி மாறி தான் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வேணா யஜூஜ் மஜூஜ் அவங்களுக்குள்ள சண்டை பிடிச்சுக்குவாங்க. அது ஈராக்ல வந்து யூப்ரட்டிஸ் நதியில வந்து ஒரு தங்க மலை வருண்டு இருக்குது, அதை எடுத்துக்கொள்றதுக்கு சண்டை பிடிப்பாங்க. அதை எடுக்கிறதுக்கு ஒரு சண்டை நடக்குங்கிறது ஹதீஸ்ல இருக்குது. அப்படி ஒன்று நடக்கும், அதுக்கு சண்டை நடக்கும். ஆனா அதுதான் வந்து யஜூஜ் மஜூஜுடைய சண்டை என்கிறது வந்து இவர் சொல்றது. அப்ப யஜூஜும் அவங்களுக்குள்ள சண்டை பிடிச்சு அணிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. ஆனா ஹதீஸ் தெளிவா வருது, அவங்க வருவாங்க, மக்களை கொல்லுவாங்க, கொண்டதுக்கு பிறகு பூமியில் உள்ளவங்களை கொண்டுட்டோம், மேல உள்ளவங்களை கொல்லுவோம்னு சொல்லி மேல அம்புடுவாங்க. சரி, உங்க படி ரொக்கேட்டா விடுவாங்கன்னு வந்து அப்படி வந்தா பூமியில அவங்க யஜூஜ் மஜூஜ் மற்றவங்களை சண்டை பிடிப்பாங்கன்னு வருது. இப்படி ஹதீஸ்ல ஒன்றை எடுத்துட்டு மற்றதை விடுறது, மற்றதை எடுத்துட்டு மற்றதை மறுக்கிறது, இப்படியே ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு அபுஆசியா அவர்கள் பேத்துக் கொண்டிருக்கிறீங்க. எனவே இந்த வழிகேட்டில இருந்து இளைஞர்கள் புரிஞ்சு யூகம் செய்கிறது எவ்வளவு மோசமா செய்யறாங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். இது வந்து இவங்க மக்களை சரியான ஒரு வழிக்கு கொண்டு போகலைங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்கு இது போதுமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சகோதரர் முஸ்தபாவுக்கு நம்ம பேசினது நம்ம இன்னும் பதில் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவரோட பேச்சில ஆக மோசமாக சஹாபாக்கள் மீது வெறுப்பை உண்டு பண்ணக்கூடிய செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற 10 தலைவர்கள் என்கிற தொடரில் எப்படி அவர் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை முனாஃபிக்காக பயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்று சித்தரிக்க முற்படுகிறார் என்கிற செய்தியை தனி தலைப்பாக நாங்கள் விளக்க இருக்கிறோம். அபுஆசியாவை பொறுத்தளவில் அல்லாவுக்காக உங்களோட ஒரு லெவலுக்கு தான் உங்களோட மூளை வேலை செய்யும் போல இருக்குது. நீங்க செய்யக்கூடிய யூகங்கள் எல்லாம் ஆக மோசமானது. உங்களோட சக்திக்கு மீறி நீங்க போய்கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது. அல்லாவுக்காக நீங்க இதுல இருந்து நிறுத்தி கொள்ளுங்க. இதுக்கு பிறகு சகோதரர் அபுஆசியா ஏதாவது பேசினார்னு சொல்லி சொன்னா, தமிழக சகோதரர்கள் சொன்ன போது இவர் பதில் சொல்லப்பட வேண்டியவர் அல்ல, இவர் வந்து கைவிடப்பட்டவர், மறக்கப்பட்டவர், இவருக்கு பின்னால அவரோட வியூவர்ஸே கிடையாது, வியூவர்ஸை கூட்டிக் கொள்றதுக்காக அதான் இவர் இப்படி செய்யறாருன்னு எல்லாம் சொன்னது வந்து இவரோட பேச்சை வச்சு பேசுறதுக்கு பிறகு எனக்கும் அப்படித்தான் விளங்குற காரணத்தினால அந்த சகோதரருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதுதான் பொருத்தம் எனப்படுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சுப்ப முஸ்லீம் அந்த கருத்துக்களோடு இருக்கக்கூடிய அதே போன்ற அபுஆசியா போன்றவருடைய கருத்துக்கள் போன்ற வழிகேடுகளிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்தில் குர்ஆனுடைய உண்மையான அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு வழி நடக்குவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.